श्री वराह स्वामी आविर्भाव तिथि महामहोत्सव की, ग्रंथराज श्रीमद् भागवतम की, शील प्रभुपाद की जय। सर्वशास्त्राब्धि पीयूषा सर्ववेदैक सत्फला सर्वसिद्धांत रत्नाढ्य सर्वलोकैक दृक्पदा सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो कलिद्वंदोदिदादित्य श्रीकृष्णा परिवर्तिता परमानंद पाठाय प्रेमवर्षक्षरायते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुते। मदेकबन्धो मत्सङ्गिन् मद्गुरो मन्महादन मन्निस्तारक मद्भाग्य मदानंद नमोस्तुते। असाधुस्साधु दादायिन्नति नीचोदचाकर आनमुञ्चकदा शृण्मां प्रेम्णा हृत्कण्ठयो स्फुराः। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। जन्माद्यस्य यतोऽन्वयात् जरसद्देषु अभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तगुहं सत्यं परं धीमहि धर्मप्रोजितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवम् अत्र वस्तुशिवदं तावत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः साध्यो हृद्य अवरुद्य अत्र कृतिभिः शुश्रूषविस्तच्छनात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखात् अमृतसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः। नम ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। योऽन्तः प्रविश्य मवाचि मां प्रसुप्तां सञ्जीवयत्तकिलशक्तिधरस्वदाम्ना अन्यां हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं पान्त्वस्मान् पुरुहूतवैरिबलवन् मातङ्गमाद्यद्धट कुम्भोच्छाद्रिविपाटनादिकपटु प्रत्येकवज्रायिताः श्रीमत्कण्ठीरवास्य प्रदर्शनकर धारिदारातिदूरप्रध्वस्तत्वान्तशान्तप्रवितमनसा भाविता भूरिभागैः। हरे कृष्ण நமஸ்காரம். இன்று வராக துவாதசி, வராகர் தோன்றிய தினம். எந்த வராகர் தோன்றிய தினம் அப்படின்னு நீங்கள் கொஸ்டின் கேட்கணும். ஒன் டூ த்ரீ. ஏன்னா ரெண்டு வராகம் இருக்கிறது. ஸ்வேத வராகம் அப்படின்னு ஒரு வராகம் இருக்காரு. அதே போல ஆதி வராகம் சொல்லக்கூடிய யக்ஞ வராகம் அப்படின்னு ஒரு வராகர் இருக்கார். ஒரு வராகம் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளை கலர்ல இருப்பாராம். இன்னொரு வராகம் எப்படி இருப்பாரு? சகப்பு கலர்ல இருப்பாராம். தெரியுமா? தெரியாது பிரபு, எங்களுக்கு இதெல்லாம் விட்டுருக்க பிரபு எங்களை. வராகம்னா என்னன்னு தெரியும் இல்லையா? வராகம்னா யாரு? பகவான் கூர்ம ரூபத்துல வந்திருக்காரு இல்லையா? கூர்ம ரூபமா? சூக்கர ரூபம். கூர்ம ரூபம் கிடையாது. கூர்மம்னா என்னது? ஆமை. நமக்கு இதெல்லாம் பார்த்து தான் தெரியும். நமக்கு தெரிஞ்சதெல்லாமே ஐபோன், சாம்சங், ப்ளூடூத், வைஃபை, லேப்டாப் இதான் தெரிஞ்சிருக்கு. நமக்கு இயற்கையோட ரொம்ப தூரம் போயிட்டு நம்ம ஆமையை பார்க்கறதெல்லாம் இன்னைக்கு ஃபோட்டோவில் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பன்றிகள் கூட பெருசாக நம்மளுக்கு தெரியறது கிடையாது. அதுவும் காட்டு பன்றின்னு சொல்கிறாங்க. ஸோ பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா ரெண்டு ரூபத்தில் வராக அவதாரம் வந்து ரெண்டு ரூபத்தில் வரார். நீங்கள் ஸ்ரீமத் பாகவத்தை படிச்சிங்க அப்படின்னா இந்த கேள்வி ஒருத்தருக்கு வரலாம். என்ன கேள்வி வரலாம் அப்படின்னா, நமக்கு தெரியும் வராகர் வந்து என்ன பண்ணார்? பூமியை இடர்ந்தெடுத்து கொண்டு வந்தார் அப்படின்னு ஒரு கதை தெரியும். இன்னொரு கதை நம்மளுக்கு என்ன தெரியும்? வராகர் என்ன பண்ணாரு? யாரை சம்ஹாரம் பண்ணாரு? ஹிரண்யாக்ஷனை கொன்னாரு அப்படின்னு தெரியும். இப்போ ரெண்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு யோசனை வரணும். ஏன்னா
பூமி இப்பதான் என்ன பண்ணிருக்காரு அவரு, பாதாள லோகத்துல இருந்து கொண்டு வந்து மேல வச்சிருக்காரு. அதுக்குள்ள ஹிரண்யாக்ஷன் வந்துடுவானா என்ன? கண்டிப்பா வரப்போறது கிடையாது. அப்ப ஆரம்பத்துல பிரம்மாவுடைய தோன்றிய நாள்ல என்ன பண்றாரு அப்படின்னா, முதல்ல ஒரு வராகமா வரார். அந்த வராகம் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, கீழே பாதாள லோகத்துல இருந்த பூமி என்ன பண்றாரு, இடர்ந்து கொண்டு வந்து மேல தன்னுடைய ஸ்தானத்துல ஸ்வஸ்தானத்துல வைக்கிறார். அப்புறம் அவர் மறைஞ்சு போயிட்டார். அதன் பிறகு ரொம்ப யுகங்கள் தாண்டி, ரொம்ப வருடங்கள் தாண்டி என்ன பண்றாங்க, அடுத்தது வரது யாரு அப்படின்னா ஹிரண்யாக்ஷன் வரம் இல்லையா. ஸோ ஹிரண்யாக்ஷன் வரும்போது அவனை சம்ஹாரம் பண்றதுக்கு மறுபடியும் ரெண்டாவது முறை என்ன பண்றாரு, இன்னொரு அவதாரம் எடுத்து வரார். அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்வேத வராகம் அப்படின்னு சொல்றோம். முதல்ல வராது ரக்த ரூபத்தில் வராரு, அடுத்தது ஸ்வேத ரூபத்தில் வரார், வெள்ளை கலர்ல வரார். இப்படி வராக அவதாரம் அப்படிங்கிறது 2 முறை நடந்திருக்கு. மற்ற எந்த அவதாரங்களும் 2 முறை நடந்தது மாதிரி தெரியல. நடந்திருக்கா? முதல் அவதாரம் நம்ம என்ன சொல்றோம், மத்ஸ்ய அவதாரம் சொல்லி சொல்றோம். பட் உண்மையில முதல் அவதாரம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அது வராக அவதாரம் தான். அதனால இதுக்கு பேரு ஆதி வராகம் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. ஆதி வராகம் அப்படின்னு சொல்லிட்டு வராக பெருமாளுக்கு பேர் இருக்கு. சரி, இந்த வராக பெருமான் தோன்றுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, முதல் காரணம் என்ன அப்படின்னா, நாம் எல்லாரும் வாழ்வதற்கு ஒரு இடம் வேணுமே இல்லையா. அந்த வாழ்வதற்கான இடத்தை கொடுப்பதற்காக என்ன பண்ணாரு, இந்த பூமியை கொண்டு வந்து தன்னுடைய ஸ்வஸ்தானத்தில் வச்சாராம். அதனால அவருக்கு ஆதிவராகன் அப்படின்னு பேரு. ஸோ நாம் வாழ்வதற்கான இடத்தை கொடுத்ததுனால அது அவருக்கு ஒரு பெருமையை கொடுக்குது. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பகவானே யக்ய ரூபத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. வராகம் அப்படின்றது யக்யவராகர் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. அப்படிதான் வேதங்கள் வந்து வராக பெருமானை வந்து புகழ்ந்து பேசுது. பகவானுடைய மொத்த ரூபம் எப்படி இருக்கான், யக்யஸ்வரூபமா இருக்கான். யார் ஒருவர் வராகரை வந்து வழிபடுறாங்களோ அவர்கள் எல்லா விதமான வேத யஜ்யங்களையும் செய்வதற்கு சமம். அப்படிங்கிறதுனால தான் பகவானை யக்யவராகர் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. இப்படி வராக அவதாரம் அப்படிங்கிறது நமக்கு 3ஆம் ஸ்கந்தத்துல ஸ்ரீமத் பாகவத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க எந்த வராக அவதாரத்தை கேட்க விருப்பப்படுறீங்க? முதல் வந்த ரக்த வராகமா, இரண்டாவது வந்த ஸ்வேத வராகமா, இல்ல சுவாமி இல்ல பிரபு எங்களுக்கு வந்து நிறைய நேரம் இருக்கு, இன்னைக்கு எங்களுக்கு பெருசா வீட்டில் ஒன்றும் வேலை கிடையாது, நாங்க வந்து இன்னைக்கு நாள் ஃபுல்லா கூட கேட்க தயாரா இருக்கோம் அப்படின்ட்டு யாரும் சொல்ல போறது இல்லை. அதனால ஏதாவது ஒரு விஷயம் மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். சாய்ஸ் உங்களுக்கு தான். யாரெல்லாம் ஒயிட் வராகத்துக்கு கை தூக்குறீங்க? ஓகே. யாரெல்லாம் ரக்த வராகத்துக்கு கை தூக்குறீங்க? ரெட் கலர். யாரெல்லாம் வந்து ரெண்டுமே வேண்டாம் பிரபு, இப்பயே சீல பிரபாதிக்கு ஜெயின் சொன்ன பிரசாத் சாப்பிட போறேன்னு நினைக்கிறீங்க? அப்படி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, எல்லாருமே மேக்சிமம் ரக்த வராகத்துக்கு தான் என்ன பண்ணிருக்கீங்க, கை தூக்கியிருக்கீங்க. அதனால ரக்த வராகத்தை பார்க்கலாம். சரி, ரக்த வராகம் அப்படிங்கறதுடைய லீலை என்னன்னு சொன்னேன். நான் இப்ப ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, ரக்த வராகம் தோன்றி என்ன பண்ணான்னு சொல்லி சொன்னேன். பூமியை இடம் எடுத்து கொடுத்தான்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. சரி, அதே பார்த்தலாமா அப்படின்னா? சரி, ஏன்னா சாஸ்திரம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுக்கறது பேர் சாஸ்திரம் கிடையாது. சாஸ்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ, நீங்க என்ன கேட்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தா அதுக்கு பேர் சாஸ்திரம் சொல்லி சொல்றோம். வந்து என்ன பண்ணாருன்னா, ஸ்ரீமத் பாகவதம் கேட்பதற்கு சொல்றதுக்காக சுகதேவ கோஸ்வாமி வந்து உட்காந்துட்டார். உட்காந்ததுக்கு அப்புறம் பார்க்கறாரு, வேடிக்கை பார்க்கறாரு. எல்லாரும் சாந்தி சாந்தி சாந்தி. எப்பயுமே வேத மந்திரம் சொல்றது மாதிரி இந்த சாந்தி மந்திரம் சொல்றது உண்டு. ஏன்னா கொஞ்சம் அமைதியா இருந்தால் என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு சாஸ்திரமே புரிய ஆரம்பிக்கும். அல்ல, அமைதியா பீஸ்ஃபுல்லா கேட்க முயற்சி பண்ணுங்க. மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சுகதேவ கோஸ்வாமி வந்து என்ன பண்றாரு, உட்காந்துட்டார். பரீட்சித் மகாராஜார் வந்து விருப்பப்படுவான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டார். உட்காந்ததுக்கு அப்புறம் சுகதேவ கோஸ்வாமி தானாவே என்ன பண்ணல, ஸ்ரீமத் பாகவத்தை பேச ஆரம்பிக்கல. அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், நிறைய விஷயங்களை படிச்சும் இருக்காரு கூட. ஆனா எப்ப பேச ஆரம்பிச்சார் தெரியுமா, எப்ப கேட்கிறவங்க கிட்ட இருந்து கேள்வி எழ ஆரம்பிக்குதோ அந்த கேள்விக்கு தகுந்த பதில் கொடுக்க ஆரம்பிச்சார்.
சாஸ்திரத்தை எப்பயும் நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்க முடியும். அதனால்தான் ஒரு குருவை அணுகும்போது நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க. சாஸ்திரம் என்ன சொல்லுது? சரியான கேள்விகளை கேட்டு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. கேள்விகளை கேட்கல அப்படின்னா நாம் எல்லாரும் சும்மா உட்காந்துருப்போம். அதனால் ஒரு பிரயோஜனம் இருக்காது. நாம் காதில் இந்த பக்கம் கேட்டுட்டு இருப்போம், இந்த பக்கம் காதில் வெளில போயிட்டே இருக்கும். எப்படி அப்படின்னா நம்ம ட்ரெயினில் போகிற மாதிரி. ட்ரெயினில் போகும்போது நிறைய ஸ்டேஷன்ஸ்லாம் போகும், நம்மளை கடந்து போகும். நாம் எந்த ஸ்டேஷனாவது ஞாபகம் வச்சுப்போமா? நூற்றுக்கணக்கான ஸ்டேஷன் நம்மளை கடந்து போயிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்? பார்த்துட்டே போவோம், படிப்போம் கூட. அந்த ஸ்டேஷனோட பேரை கூட என்ன பண்ணுவோம்? கஷ்டப்பட்டு படிப்போம். எந்த லாங்குவேஜில் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக போகும்போது எட்டி எட்டி பார்த்து படிப்போம். ஆனால் நமக்கு எந்த ஸ்டேஷன் ஞாபகம் இருக்காது. எந்த ஸ்டேஷன் நம்ம ஞாபகம் வச்சுப்போம் தெரியுமா? நாம் இறங்குறதுக்கு முன்னாடி 2 ஸ்டேஷன் இருக்கும்ல, அதை ஞாபகம் வச்சுப்போம். ஏன்னா ரெடி ஆகணுமே இல்லையா? கடைசி நேரத்தில் மூட்டையெல்லாம் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு, ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு, கடைசி நேரத்தை டச்சப்லாம் பண்ணிக்கிட்டு இறங்கணும் இல்லையா? கீழே ஃப்ரெஷ்ஷாக இறங்கணும் இல்லையா? அதனால் என்ன பண்ணுவோம்? முன்னாடி இருக்க 2 ஸ்டேஷன் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுப்போம். என்ன காரணம்? எனக்கு தேவை, அதனால் ஞாபகம் வச்சுக்கிறேன். மற்ற ஸ்டேஷன்லாம் எனக்கு தேவை இல்லை, அதனால் என்ன ஆயிடுச்சு? அது எல்லாமே நம்மளை கடந்து போயிடுது. அதே போல் சாஸ்திரத்தை நம்ம எப்போ புரிஞ்சுப்போம் அப்படின்னா, எப்போ நமக்கு தேவை அப்படிங்கிறத உணர்றோமோ அப்போ தான் என்ன பண்ணுவோம்? சாஸ்திரத்தையே புரிஞ்சிக்க ஆரம்பிப்போம். இல்லைன்னா எப்படி இருக்கும்? எல்லாமே நம்மளை கடந்து போகக்கூடிய ஸ்டேஷனை போல் எல்லாத்தையும் மறந்து போயிடும். அதனால என்ன பண்ணேன்? உங்ககிட்ட நான் ஆரம்பத்திலே கொஸ்டின் கேட்டேன், நீங்கள் எந்த வராகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டேன். நீங்கள் எல்லாரும் ரக்த வராகத்தை பற்றி சொல்லியிருக்கீங்க. ரக்த வராகத்தை பற்றியே பார்க்க ஆரம்பிக்கலாம். இது ஸ்ரீமத் பாகவத்தில் 3ஆம் ஸ்கந்தத்தில் 13ஆம் அத்தியாயத்தில் பேசப்பட்டிருக்கு. ஓகே, விதுரர் கேள்வி கேட்கிறார். விதுரர் கேள்வியிலிருந்து ஆரம்பிக்குது. Shuka said, "O King Vidura, who was attentive to topics of Krishna, hearing the virtuous words of Maitreya, again inquired." Vidura said, "O great sage, what did Swayambhuva, the dear son of Brahma, do after obtaining his loving wife? Please describe to me, endowed with faith, the activities of the first saintly king. He took shelter of the Supreme Lord." விதுரர் கேட்கிறாரு, முதல் மனுவாகிய ஸ்வயம்புவ மனு அவர் தோன்றிய பிறகு என்ன பண்ணார் அப்படின்ட்டு கேள்வி கேட்கிறார். யார் கேள்வி கேட்கறது? விதுரர் யார்கிட்ட கேள்வி கேட்கிறாரு? மைத்ரேயர் கிட்ட கேள்வி கேட்கிறார். இப்ப சுகதேவ் கோஸ்வாமி பேச ஆரம்பிக்கிறார். மைத்ரேய சொல்றாரு, மைத்ரேய, his hair standing on end, inspired by Vidura, began to speak topics of the Lord to humble Vidura, who was acted as a pillow for the feet of the Lord, and who had just spoken. Maitreya said, after Manu appeared along with his wife, folding his hands and offering respects, he spoke to Brahma, the source of the Vedas. O worshipable Lord, we offer respects to you. Please instruct us how we can please you by performing actions according to our abilities, which after being performed will give us fame in this life and a superior destination in the next life. என்ன ஆகுது? இங்க மனு தோன்றிட்டாரு. எந்த மனு தோன்றியிருக்காரு? ஸ்வயம்பு மனு. மனைவியோட சேர்ந்து தோன்றியிருக்காரு. அவங்க மனைவி பேர் என்னது? சதரூபா அப்படின்னு பேரு. என்ன பேரு? 2 பேரை சொல்லணும். மனு பேர் என்னது? ஸ்வயம்பு மனு. மனைவி சதரூபை. இவங்க 2 பேரும் முதல்ல பிரம்மா தோற்றுவிச்ச முதல் கப்பல். இவங்க 2 பேரும் தோன்றியவன் என்ன பண்றாங்க? யார்கிட்ட பிரார்த்தனை பண்ணி கேட்கிறாங்க? பிரம்மா கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க. சுவாமி, நாங்க உங்களுக்கு எப்படி சேவை செய்வது அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அதனால மனித வாழ்க்கை எங்க இருந்து ஆரம்பிக்குது? சேவையிலிருந்து ஆரம்பிக்குது. இதுவே மற்ற மதங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, முதல்ல தோன்றிய உயிர்வாள் யார் அப்படின்னா ஆதாம் ஏவாள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பிறந்த உடனே செஞ்ச முதல் வேலை என்னது? கடவுள் சொல்றத கேட்கறது. ஆப்பிள் சாப்பிட்றதா? சாப்பிட்றதுல சாப்பிட்டாரு, ஆப்பிள் சாப்பிட்டாரு. பட் கருத்து என்ன அப்படின்னா, விஷயம் என்ன? இதுல கடவுள் சொல்றதை கேட்க கூடாது அப்படிங்கிறத ஆரம்பத்தில் ஆரம்பிச்சார். அன்னைக்கு கடிச்சு சாப்பிட்டு துப்பி போட்ட ஆப்பிள் தான் நம்ம இப்ப எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஐபோன் அப்படின்ற பேர்ல, இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய மதம் அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா, கடவுள் பேச்சை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிக் கொடுக்குது.
சின்ன குழந்தைங்களாம் வெளில விளையாட்டும். ஆனால் நம்முடைய மதத்தின் பிரகாரம் நாம் என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, மனிதனுடைய முதல் கடமை என்னது? சேவை பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யாருக்கு சேவை பண்ணுறது அப்படின்னா, முதல்ல தன்னை பெற்றவர்களுக்குன்னு ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பிரம்மா தான் படைச்சார் இல்லையா, நேராக பிரம்மா கிட்ட கேட்குறார், நாங்கள் உங்களுக்கு எப்படி சேவை பண்ணுறது? அந்த சேவை எப்படி இருக்கணும் தெரியுமா? இந்த உலகத்திலையும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், அடுத்த உலகத்தில் எனக்கு நல்ல கதியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் 2 விஷயத்தை கொடுக்கணும். நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்? இகலோக சௌக்கியத்தையும் கொடுக்கணும், பரலோக சௌக்கியத்தையும் கொடுக்கணும் இல்லையா? இது 2மே நம்மளுக்கு தேவை. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை ஆகி யாங்குன்னு சொல்லி சொல்றாரு இல்லையா? அது போல் நம்மளுக்கு 2மே தேவை. இந்த 2 விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள் என்ன அப்படின்ற கேள்விதான் கேட்கிறார். ஒரு சிலர் நினைக்கிறாங்க, நான் இந்த உலகத்தில் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர்கள் முட்டாள். ஏன்னா இந்த உலகத்தில் அவங்க நிலையா இருக்க போறது கிடையாது. நான் அந்த உலகத்தில் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்கும். அதனால இந்த உலகத்தில் சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் நாம் என்ன பண்ண முடியும்? அந்த உலகத்தை பற்றி ஆலோசனை பண்ண முடியும். அதனால இந்த உலகத்தில் ஒருவன் அமைதியாக, திருப்தியாக, ஆனந்தமாக வாழ்க்கை எப்படி வாழ்வது, அந்த வாழ்க்கையினால மறுபிறவியற்ற, மீண்டும் இந்த உலகத்துக்கு பிறவி எடுக்காத மோக்ஷானந்தத்தை எப்படி அடைவது அப்படின்ற இந்த 2 கேள்விகள் என்ன பண்றாரு? யார் கேட்கறது? பரீட்சித்தா ஸ்வயம்பூமனு பிரம்மா கிட்ட கேட்கிறார். ஓகேவா? ஓகே, பிரம்மா என்ன சொல்றாரு பாருங்க. பிரம்மா said, "O child, Lord of the earth, I am pleased with you, all auspicious to you too, since without duplicity." பிரபு உட்காருங்க, சுத்திட்டு இருக்காதீங்க கிளாஸ் நடக்கும்போது. Since without duplicity, it is your heart you spontaneously surrendered, saying, "Please instruct me." Oh courageous son, service to the Guru according to one's capacity should be done with devotion by sons like you, who are very diligent and free from envy. After begetting in your wife offspring with qualities similar to yourself, protect the earth with dharma and worship the Lord with sacrifice. By protecting the population, you will perform the highest service to me. The Supreme Lord will be satisfied with you as the protector of the population. The efforts of those who do not satisfy the Lord are all useless labor, since they have no respect even for their own souls. என்ன சொன்னார் அவரு? என்ன சொன்னாரு? எப்படி சேவை பண்ணணும்னு சொல்லி சொன்னாரு? யாரு கரெக்டா கேக்குறீங்கன்னு பார்க்கலாம். என்ன என்ன சொன்னார் அப்படின்னா, பிரம்மதேவர் என்ன சொன்னார் அப்படின்னா, உங்களுடைய குருவிற்கு உங்களுடைய சக்தியை கொண்டு சேவை பண்ணீங்க அப்படின்னா அதுதான் பகவானை திருப்தி பண்ணுவதற்கான மிக உயர்ந்த வழி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிரபு பேர் என்னது? பிரபுபாதர் இங்கே தான் இருப்பாரு. நீங்கள் நீங்க ஃபுல் டே இருக்கலாம். இன்னைக்கு இங்க வந்து ஃபுல் டே நீங்க இருந்து சான் பண்ண போறீங்க. நான் ஏன் இதை மறுபடியும் சொல்றேன் அப்படின்னா, பாகவதம் கேட்கும்போது பாகவதம் மட்டும் கேட்க முயற்சி பண்ணலாம். ஏன்னா பாகவதம் கேட்பதே நம்மளுக்கு என்னதான்? ஒரு பக்தி சேவை தான். பாகவதம் கேட்கும் பொழுது கோயிலை சுற்றி வர்றது, நமஸ்காரம் பண்றது கூட நம்மளுக்கு வந்து பர்மிஷன் கிடையாது. அதான் நம்ம பாகவத்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. யார் வந்தாலும் பின்னாடி அப்படியே உட்கார வச்சுருங்க, முன்னாடி இங்கே அனுப்பிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னுடைய குருவுக்கு நீங்க சேவை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொன்னார் அப்படின்னா, நீ உன்னுடைய மனைவியோடு சேர்ந்து நல்ல குழந்தைகளை பெற்றெடுக்கணும். எதற்காக குழந்தைகளை பெற்றெடுக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தை தர்மத்தினால பாதுகாப்பதற்காக என்ன பண்ணு? குழந்தைகளை பெற்றெடு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவர் கொடுத்த முதல் டாஸ்க் என்னது? குருவுக்கு சேவை பண்ணு. எப்படி சேவை பண்ணும்? நிறைய குழந்தைகளை பெற்றெடுத்து என்ன பண்ணுங்க? பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்துங்கன்னு சொல்லி சொல்றார். அதனால யாரெல்லாம் திருமணம் பண்ணியிருக்கோமோ நம்முடைய முதல் கடமை என்னது? குழந்தைகளை பெற்றெடுத்து கிருஷ்ண பக்திக்கு அனுப்பி வைக்கணும் இல்லையா? அதுதான் நம்முடைய முதல் சேவையா இருக்கணும் கிரகஸ்தர்களுக்கு. அப்புறம் சொல்றாரு, இந்த உலக மக்களை பாதுகாப்பதினால்
நீங்கள் என்ன பண்ண முடியும்? இந்த உலக மக்களுக்கு உயர்ந்த சேவையை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். உலக மக்களை எப்படி பாதுகாப்பது அப்படின்னு நம்மளுக்கு கொஸ்டின் வரும். பாதுகாப்பு அப்படின்னா என்னது? இதற்கு சாஸ்திரத்தில் இன்னொரு இடத்துல சொல்லப்படுது. பாதுகாப்புன்னு சொல்லி சொல்கிறவன் இப்போ என்ன பண்ணுறான், ஒரு இடையர் என்ன பண்ணுறான்னா காலையிலிருந்து சாயந்தரம் என்ன பண்ணுறான், ஆடை மாடையெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கான், பாதுகாப்பாக மேய்ச்சிட்டு இருக்கான். சாயந்தரம் என்ன பண்ணுறான், ஒரு பட்டியை திறந்து விட்டு பட்டியில் எல்லா ஆடு மாடெல்லாம் உள்ள அனுப்பி வச்சு பட்டியை மூடி வச்சிடறான். இப்போ அவன் என்ன பண்ணுறான், ஆடு மாடு எல்லாத்தையுமே பாதுகாக்கிறான் இல்லையா? இதுதான் பாதுகாப்பா அப்படின்னா சாஸ்திரம் சொல்லு இது பாதுகாப்பு இல்லப்பா. இந்த உலகத்தில் பகவான் நம்மை இப்படி பாதுகாப்பது கிடையாது. நம்மளை ஒரு குடும்பத்தில் ஒரு வியாபாரத்தில் அடைச்சி வச்சுட்டு ஒரு உடலில் அடைச்சி வச்சுட்டு இது தாண்டா வாழ்க்கை, நீ இப்படி தாண்டா வாழ்ந்தாவன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுக்குறாரு இல்லையா? இதுக்கு பேர் பாதுகாப்பே கிடையாது. உண்மையான பாதுகாப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, எப்போ நமக்கு சாதுக்களுடைய சங்கம் கிடைக்குதோ அந்த சங்கம் தான் என்ன சொல்றாரு, பகவான் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த பாதுகாப்புன்னு சொல்லி சொல்றார். பகவான் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும் அப்படின்னா அவர் ஒரே ஒரு விஷயத்தை கொடுப்பாராம். என்ன கொடுப்பாரா, நம்மளுக்கு நல்ல பக்தர்களுடைய சகவாசத்தை கொடுப்பாராம். நமக்கு பக்த சகவாசம் கொடுக்கல அப்படின்னா பகவான் நம்ம மேல என்ன பண்ணவே இல்லை, கருணையை காட்டவே இல்லை அப்படின்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கலாம். நாம் நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நிறைய பக்தர்களை சந்திச்சிருக்கோமோ, எந்த அளவுக்கு நிறைய பக்தர்களுக்கு சேவை பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், பகவான் நம்ம மேல ரொம்ப கருணையோடு இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா தினசரி அந்த கருணைக்காக வேண்டுங்க பகவான் கிட்ட. மற்றதெல்லாம் தானா கிடைச்சிடும். நீங்க வழிபடவே தேவையில்லை. நீங்க பகவான் முன்னாடி 1 மணி நேரம் 2 மணி நேரம் பூத்துன்னு அழுதுட்டு கண்ணெல்லாம் தண்ணி விட்டுட்டு நீங்க கேட்கவே தேவையில்லை. என் பையனுக்கு கல்யாணம் பண்ணிவே, பொண்ணு கல்யாணம் பண்ணிவே, குழந்தை பிறக்கணும், இது அதெல்லாம் கேட்கவே வேண்டாம். அதெல்லாம் உங்க கர்மா பிரகாரம் நடந்துகிட்டே இருக்கும். அதை யாரும் மாற்ற முடியாது, மாற்ற தேவையும் கிடையாது. அதெல்லாம் பிரகிருத்தியினுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் தானா நடந்துட்டு இருக்க போது. ஒரு பக்தன் இதை பற்றி பெருசா யோசிக்கவே கூடாது. இந்த உடல் பராமரிப்பு, குடும்ப பராமரிப்பு இதெல்லாமே தானா நடந்துட்டு இருக்க போது. நம்ம எதை பத்தி கேட்கணும், நமக்கு எது வேணும் அப்படின்னா உண்மையாலுமே நம்மளுக்கு பக்த சங்கம் அப்படிங்கிறது மட்டும்தான் வேணும் இந்த உலகத்தில். அது மட்டும்தான் குறைவு. அதை மட்டும்தான் என்ன பண்ண நம்ம பகவான் மாடி நின்று கேட்கணும். கிருஷ்ணர் மேலே நிற்கிறீங்க இல்லையா, என்ன கேட்கணும் அப்படின்னா இதை கேட்கணும். கிருஷ்ணா என்னை எப்போ என்ன பண்ணு, பக்தர்களுடைய சங்கத்திலே வச்சிட்டு என்ன நடந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, பக்த சங்கத்திலேருந்து வெளியில போகக்கூடாது அப்படின்ற உறுதியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா, பக்த சங்கம் மட்டும் இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் வெளில வந்துடலாம். பக்த சங்கம் மட்டும் இல்லைன்னா நாம் எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் கண்டிப்பா வீழ்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பா சாத்தியமாகும். ஜடபரதருடைய வாழ்க்கையில் நம்ம இதை பார்த்துருக்கோம். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணு, பகவானை திருப்திப்படுத்த முயற்சி செய்ய. வாழ்க்கையில பகவானை திருப்திப்படுத்த முயற்சி பண்ணல அப்படின்னா நீ வாழ்வதே வீண் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான குறிக்கோள் என்னதான், பகவானை திருப்தி செய்வது, பகவானுக்கு சேவை செய்வது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஒரு சின்ன விஷயத்தை நமக்கு ஆரம்பத்திலிருந்து சொல்லிக் கொடுக்கணும். நம்ம பிறந்தது என்ன பண்ண, நம்மளுக்கு குழந்தையா இருக்கும்போது இந்த விஷயத்த சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும். எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். நீ எதற்காக பிறந்திருக்க அப்படின்னா பகவானுக்கு சேவை பண்றதாம்பா பிறந்திருக்க அப்படிங்கிற விஷயத்த ஆரம்பத்துல சொல்லிக் கொடுக்கணும். ஒரு எம்ப்ளாயி கம்பெனியில் சேர்றார். கம்பெனியில் சேர்ந்த உடனே அவருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய முக்கியமான முதல் விஷயம் என்னது, கம்பெனிக்கு உண்மையா இருந்து சேவை பண்ணுங்க, அவ்வளவுதான். யார் ஒருத்தர் கம்பெனிக்கு சேவை பண்றாரோ அவர் நல்ல எம்ப்ளாயி. கம்பெனிக்கு சேவை பண்ணல அப்படின்னா அவரு பேட் எம்ப்ளாயி, அவ்வளவுதானே. இல்லை சார் ரொம்ப நல்ல மனுஷன் சார், ரொம்ப தங்கமான மனுஷன் சார், யாரா ஒத்துப்பாங்களா? ரொம்ப தங்கமான மனுஷன்தான், ஆனால் கம்பெனியில் சொல்கிற வேலை எதுவுமே பண்ணுறது கிடையாது, கம்பெனிக்காக எதையும் செய்யறது கிடையாது. அவனை நல்ல மனுஷன் சொல்லுவோமா? சொல்லுவோமா? என்ன சொல்ல மாட்டோம். நீ நல்ல மனுஷனை வெளில போய் வந்துக்கோப்பா, கம்பெனிக்குள்ள நீ நல்ல மனுஷனா இருக்க முடியாது. வெறுமனே ஒருத்தர் நல்ல மனுஷனா இருக்கிறதுக்காக சம்பளம் கொடுப்போமா யாராவது? கம்பெனியில் சேர்த்து வச்சுக்கிட்டு ரொம்ப தங்கமான மனுஷன் சார் இவர், மாசமா சம்பளம் மட்டும் கொடுத்துட்டு இருக்கலாம் சார், இவர் வேலையே பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. கம்பெனியில் சேர்ந்துட்டா என்ன பண்ணும், கம்பெனியினுடைய வேலையை செஞ்சே ஆகணும். நீ எவ்வளோ நல்ல மனுஷனாக இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அதே போல் இந்த உலகத்தில் பகவான் நடத்தக்கூடிய கம்பெனி இது பகவான் தான் ஓனர் இல்லையா?
வராக லிமிடெட், வராக பிரைவேட் லிமிடெட். ஏன்னா அவர் தான் இந்த உலகத்தை என்ன பண்ணியிருக்காரு, எடுத்துன்னு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இந்த இடத்த உருவாக்குன்னு அவர் தான். வராகா பில்டர்ஸ், ஆதி வராகா பில்டர்ஸ். எல்லாரும் தனித்தனி பில்டர்ஸ், ரியல் எஸ்டேட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பகவான் என்ன பண்ணியிருக்காரு, மொத்த உலகத்தையும் கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அவர் தான் வீடு கட்டி கொடுத்துருக்காரு, நமக்கு இடம் தங்கத்துக்கு கொடுத்துருக்காரு இல்லையா. அவர் தான் இந்த கம்பெனி ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு, நமக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காரு, ஒவ்வொருத்தர் ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காரு. ஸோ ஒருத்தர் ஒரு போஸ்டிங் கொடுத்து என்ன பண்ணியிருக்காரு, இதை எதை பண்ணுங்கப்பான்ட்டு ஒருத்தர் கொடுத்துருக்காரு. அந்த போஸ்டிங் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், அவருக்கு விசுவாசமா இருக்க ஆரம்பிக்கணும். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, ஒருத்தர் கம்பெனியில் வேலை சேர்த்துட்டோம், கம்பெனி வேலை செய்யறதே கிடையாது, அவர் என்ன சொல்லுவாங்க, கம்பெனிக்கு நீ பாரமா ஏண்டா இருக்குன்னு கேட்பாங்கல்ல. வீட்டில் அடிக்கடி நம்மள திட்டுவாங்கல்ல, இப்பெல்லாம் யாரும் திட்டுறது கிடையாது. அப்படிலாம் ஏன்டா உலகத்துக்கு பாரமா இருக்க, எங்கேயாவது போயிடேன்டா, நீலாம் ஏன்டா வீட்டுக்கு பாரமா சுமையா இருக்க. இப்பெல்லாம் யாரும் அப்படி திட்டுறதே கிடையாது நினைக்கிறேன் இல்லையா. எங்கெல்லாம் வீட்டில் அப்படி திட்டுவாங்க, நீலாம் வீட்டுக்கு ஏன்டா சுமையா கிடக்குற அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. சத்தான் இங்க சொல்றாரு, ஒருத்தர் பகவானுக்கு சேவை பண்ணல அப்படின்னா இந்த உலகத்தில் அவர் எப்படி இருக்கார், வெறும் வெறும் பாரம் தான் சொல்லி சொல்றார். உடம்புல இந்த 5 விரல் இருக்குல்ல, ஒரு சிலருக்கு இந்த 6வது விரல் ஒன்று தொங்கிட்டு இருக்கும். ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அந்த 6வது விரலால? ஒரு பிரயோஜனம் இருக்காது. அதில் ஒரு மோதிரம் கூட போட முடியாது அந்த விரல்ல இல்லையா. அட்லீஸ்ட் கொஞ்சம் விரல் நின்றுட்டு இருந்தால் மோதிரமாவது போட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டைலாவது காட்டிக்கலாம். மோதிரம் கூட போட முடியாது, சும்மா தொங்கிட்டே இருக்கும், ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு. அதை போல பிரயோஜனமற்றவர்கள் யார் ஒருத்தர் இந்த உலகத்தில் பகவானுக்கு சேவை பண்ணலையோ, இருக்கீங்களா, இருக்கும், என்ன பிரயோஜனம் சார், ஒன்றும் இல்லை சார், சும்மா இருந்துட்டு இருக்கான், வாழ்ந்துட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லை. நாம் இந்த மாதிரி கெட்ட பேரை பகவான் கிட்ட வாங்கிக்கூடாது. பகவான் சொல்றாரு, இப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது நீ வாழ்வதே வீண்டான்னு சொல்லி சொல்றாரு. நம்மளை ஏதோ நம்ம அப்பா அம்மா நீ வந்து தண்டசோறுன்னு சொன்னா கூட ஒத்துக்கலாம், இல்லை நாட்டில் வந்து ஏதாவது பெரிய தலைவர் நம்மளுக்கு தண்டசோறுன்னு சொன்னா கூட ஒத்துக்கலாம், இல்லை போனா போகுது தேவர்கள் கூட நீங்கள் தண்டசோறுங்கடான்னு சொல்லி சொன்னா கூட ஒத்துக்கலாம். ஆனால் நேராக யார் சொல்லிட்டாங்க, பகவானே சொல்றாரு, நீங்கள்லாம் இருக்கிறது வேஸ்ட்டான்னு சொல்லி சொன்னோன்னா நம்ம முகத்தை எங்கே வச்சுக்கிறது இல்லையா. ஸோ அப்படி பகவான் கிட்ட அந்த கெட்ட பேர் வாங்கிக்க வேண்டாம். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணோம், தினசரி ஏதாவது ஒரு வகையில் பகவானுக்கு சேவையில் ஈடுபட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் நீங்களே ஆலோசனை பண்ணி பாருங்க, தூங்குறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணி பாருங்க, இன்னைக்கு நான் பகவானுக்கு என்ன சேவை பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஆலோசனை பண்ணி பாருங்க. காலையில் எந்திரிக்கும் போதே ஆலோசனை பண்ணிட்டு எந்திரிங்க, இன்னைக்கு நான் பகவானுக்கு என்ன சேவை செய்யறது அப்படின்ற ஆலோசனை பண்ணிட்டு எந்திரிங்க. அப்படி பண்ணிட்டு எந்திரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சந்தோஷமா எந்திரிப்பீங்க. நாமெல்லாம் நீங்கள் எப்படி தெரியுமா எந்திரிக்கிறோம், ஐயோ மறுபடியும் நீங்கள் வேலைக்கு போகணுமாடா, மறுபடியும் இந்த ப்ராஜெக்ட் இந்த வேலையை முடிக்கணுமே, இதை பண்ணணுமே, அதை பண்ணுவேன் நினச்சிட்டு எந்திரிக்கிறோம். எந்திரிக்கும் போதே துக்கத்தோடு எந்திரிக்கணும். இதில் வேற ஒருத்தன் ஃபோன் பண்ணி குட் மார்னிங் அப்படின்றா, என்னத்த குட் மார்னிங், எனக்கு தெரியாது என்ன குட் மார்னிங்ட்டு. மாதாஜிஸ்லாம் காலையில் எந்திரிக்கும் போது மறுபடியும் சமையலாம், இன்னைக்கு 3 வேளை சமைக்கணுமா, என்ன சமைக்கிறதுன்னு தெரியலையே, கிச்சனுக்கு போய் பார்த்துட்டு பெரிய குழப்பம், என்ன காய் இருக்கோ சமைச்சிடலாம், இருக்கிற சமைச்சு வச்சிடலாம் சொல்லிட்டு தினமும் அதுவே பெரிய அவங்களுக்கு பெரிய குழப்பம். எனக்கு சமைச்சு எனக்கு பழக்கம் இருக்கிறனால சொல்கிறேன், தினமும் இதுவே பெரிய டென்ஷனாக இருக்கும். இன்றைக்கி என்ன சமைக்கணுமோ தெரியலையே, என்ன சமைக்கணுமோ தெரியலையேன்ற பெரிய டென்ஷனாக இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுத்தாலும் பாராட்டவா போகிறாங்க, என்னத்தை சமைச்சு வடிச்சே நீ கொட்டின, ஒன்றுமே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே சாப்பிட்டு போவாங்க இல்லையா. தினமும் இதே கஷ்டத்தோடு எந்திரிக்கணும். இப்படி இல்லாமல் காலையில் எந்திரிக்கும் போது இன்றைக்கி நான் பகவானுக்காக சமைக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு எந்திரிங்க. நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடியே பகவான் சாப்பிட்ருவார். நீங்கள் மனசில் நினச்சா போதும், இன்றைக்கி நான் பகவானுக்காக நல்லா புலாவ் செஞ்சு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே புலாவ் ஸ்வாஹா அப்படின்னு பகவான் சாப்பிட்ருவார் உங்கள் மனசுலேருந்து. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் அவருடைய கைடன்ஸ் பிரகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வேலைக்கு போகிறதும் அது அப்படி தான். எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பகவானுடைய சேவை நினச்சி பண்ண ஆரம்பிங்களேன். பகவானுடைய சேவையும் பண்ண ஆரம்பிங்க, பகவானுடைய சேவை நினச்சும் பண்ண ஆரம்பிங்க. 2 வகையிலையும் பண்ணலாம். நிஷ்காம கர்ம யோகம் இருக்குது, பக்தி யோகம் இருக்குது. 2 என்ன பண்ண நம்ம சேர்த்து தான் செஞ்சாகணும் கிரகஸ்த வாழ்க்கையில். அப்போ ஒருத்தர் என்ன பண்ணும், மனித வாழ்க்கையில் பகவானுக்கு சேவை பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே. Manu said, "O Lord, killer of the sin, I will remain fixed in your order. Please consider residence for my offspring. O Lord, since the dwelling place of all living entities, the earth, has sunk in the great water, you should make an effort to raise the earth up." Maitreya said, Brahma, seeing the earth submerged in water, contemplated for a long time on how to raise it up. சரி, கல்யாணம் ஆயிடுச்சு, ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. ஆசீர்வாதம் வாங்கினா என்ன பண்ணிட்டாங்க பெரியவங்களா, தீர்காயுஷ்மான் பவ,
16 பெற்று பெருவாழ்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஆசீர்வாதம் பட்டு போயிடுவாங்க. ஆசீர்வாதம் பண்ணவங்க எல்லாரும் கேட்டை போட்டு மூடிட்டு நீங்க பாட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க, வீடு யார் கட்டி கொடுக்கறது, வேலை என்ன செய்யறது, பணம் யார் கொடுக்கறது, இதெல்லாம் அவங்க கிட்ட தான் கேட்கணும். கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும் போதுமா? கடமை யாருக்கு தான் இருக்கு, அவங்களதான் இருக்கு. கல்யாணம் பண்ணி வைக்கிறதாப்பா என் கடமை, மற்றதெல்லாம் உன் வேலைன்னு சொல்லிட்டு நம்மள என்ன பண்றாங்க, கழட்டி விட்டுறாங்க. அப்படிலாம் விட முடியாதான். இங்க சொல்றாரு, சுவாமி எங்களை படைச்சிட்டீங்க, குழந்தைய பெற்றுக்க சொல்றீங்க, எங்க தங்க வைக்கிறது அவங்க எல்லாத்தையும்? ஏன்னா அங்க பூலோகம் கிடையாது. பூலோகம் எங்க இருக்கு, கீழே பாத்தாள் லோகத்துல மூழ்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பாத்தாள் லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பூமியை நீங்க என்ன பண்ணும், பூமியை கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும், இந்த பூமியில நான் வாழ முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். பிரம்மதேவர் ஆலோசனை பண்ண ஆரம்பிக்கிறார். என்ன பண்ணலாம், எப்படி பூமியை மேல தூக்கிட்டு வரலாம் அப்படின்னு ஆலோசனை பண்றார். சின்ன ஆலோசனையா பண்றாரு, ஏதோ 10 கிலோ மூட்டையை தூக்கிட்டு வர மாதிரியா இருக்கு. வேற தூக்கிட்டு வர சொல்றாரு, பூமியவே தூக்கிட்டு வர சொல்றாரு. இது ஆகிற வேலை கிடையாது. அவர் சும்மா ஆலோசனை பண்றாரு. ஆலோசனைலாம் ஒன்றும் பண்ணல, கண்ணை மூடிட்டு பகவானை தியானம் பண்றாரு. ஏன்னா அவரால் கண்டிப்பா பண்ண முடியாதுன்னு தெரியும். டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு பகவான் வர வரைக்கும். ஸோ நாமும் இதுதான் பண்ண போறோம் வாழ்க்கை ஃபுல்லா. என்ன தெரியுமா பண்ணும், டைம் பாஸ் பண்ணும். எதுக்கு டைம் பாஸ் பண்ணும், பகவான் கிட்ட போய் சேர்ற வரைக்கும் டைம் பாஸ் பண்ணி ஆகணும். நல்லா டைம் பாஸ் பண்ணும். இப்போ எல்லாரும் எப்படி டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஹாயா தேவையில்லாத விஷயம் டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். மாயோட கை கோத்துக்கிட்டு லா 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 என்ன பண்ணிட்டு இருக்கோம், பாடிக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம், இனிமேல கிருஷ்ணோட கையை பிடிச்சிக்கணும், அவரோட சேர்ந்து டைம் பாஸ் பண்ண ஆரம்பிக்கும். வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குற வரைக்கும் என்ன பண்ணணும், நம்ம பகவானோட சிந்தனையிலேயே இருக்கணும். பகவானோட சிந்தனையில என்ன பண்ணலாம், அந்த டேட் வரும்போது கரெக்டா இறங்கி போயிடலாம். எல்லாரும் இப்போ எந்த கையை பிடிச்சிட்டு இருக்கோம், மாயனுடைய கையை பிடிச்சி சுற்றிட்டு இருக்கோம் இல்லையா. கரெக்டாக டைம் வரும்போது மாயை பிடிச்சி தூக்கிட்டு போயிடுவா, வாடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுவா. தூக்கிட்டு போய் மறுபடியும் இன்னொரு உடம்பு கொடுத்து அனுப்பிச்சிடுவா இல்லையா. அந்த மாதிரி வேண்டாம். ஸோ அப்போ நம்ம எல்லாருக்கும் டைம் பாஸ் வேணும். பட் நல்ல விதமாக டைம் என்ன பண்ணணும், நம்ம செலவழிக்கணும். அதனால தான் இங்கே சொல்லப்படுது, பிரம்மா என்ன பண்ணுறார், உட்காந்து தியானம் பண்ணுறார். உண்மையில் அவர் டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கார். பகவான் தோன்றுவார் அப்படின்ற அந்த விஷயத்துக்காக காத்துட்டு இருக்கார். While I created the living beings, the earth sunk into Garbhodaka ocean. Though I have engaged to create, what should I do now? May the Lord from whose navel I arose perform this task. O sinless one, while Brahma was thinking in this way, suddenly from his nose a small pig appeared, the size of a thumb. பிரம்மதேவர் ஆலோசனை பண்றார், நான் இந்த உலகத்தை படைப்பதற்காக எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கார். ஆனாலும் இந்த பூமியானது கர்ப்போதக அப்படின்ற இந்த கடல்ல மூழ்கி இருக்கு. இதை யாரு இடர்ந்து கொண்டு வரதுன்னு தெரியலையே. இதை இடர்ந்து கொண்டு வரதுக்கான சக்தி யாருக்கு தான் இருக்கு, பகவான் கிட்ட மட்டும்தான் இருக்கு. அவர் இதற்கு உதவி செய்யட்டும் அப்படின்னு நினைக்கிறார். நினைச்ச மாத்திரத்தை என்ன ஆகுது, அடுத்த நிமிஷம் அவருடைய மூக்குல இருந்து ஒரு சின்ன உருவம் வெளில வருதான். இது நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பக்தர்களாக நம்ம பல வருஷம் பயணம் பண்ணியிருப்போம் பக்தி சேவையில். நாம் போய் பகவான் கிட்ட பௌதிகமாக ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பகவான் ரொம்ப சீக்கிரமாகவே கூட கொடுத்துருவார். ஆனால் அதே பகவான் கிட்ட போயிட்டு ஆன்மீகமாக கேளுங்க, எனக்கு ஹரிநாமத்தில் நல்ல ருச்சியை கொடுங்க, எனக்கு கிருஷ்ண பிரேமையை கொடுங்க, எனக்கு பக்தர்கள் மேலே அபராதமே பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுங்க அப்படின்னா மட்டும் அவர் என்ன பண்ண மாட்டார், அதை மட்டும் லேட் பண்ணுவார். இங்கே பாகவத்தில் நம்ம பார்க்கலாம், மற்ற பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட இருந்து பக்தியை பெறுவதற்கு பல்லாயிரம் வருடம் தபம் பண்ணாங்க அப்படின்லாம் இருக்கும். ஆனால் இங்கே என்ன பண்ணார் பிரம்மா, ஜஸ்ட் யோசிச்சார், எனக்கு பகவான் உதவி செய்யட்டும் அப்படின்னு யோசிச்சார். யோசிச்சு அடுத்த சனம் என்ன பண்ணிட்டார், பகவான் டக்குன்னு வந்துட்டார். நான் பகவான் கிட்ட தான் கேட்கணும், சுவாமி எனக்கு ஜட விஷயங்களை கேட்டவொன்னே என்ன பண்ணிட்ட, உடனே எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். ஆனால் ஆன்மீக விஷயங்களை மட்டும் என்ன பண்ணுற நீ எப்பயுமே ஏன் லேட் பண்ணிட்டே இருக்கேன்னு கேட்கணும் பகவான் கிட்ட. ஏன்னா பகவானுக்கு பௌதிக விஷயங்கள் ரொம்ப சீக்கிரமாக கூட கொடுத்துருவாராம். ஆனால் ஆன்மீக விஷயங்களை ஒளிச்சு வச்சுட்டு இருப்பாராம், மறைச்சு வச்சுட்டு இருப்பாராம். ஆன்மீக விஷயங்களை அவர் சீக்கிரமாக கொடுக்க மாட்டாராம். ஏன்னா ஆன்மீக விஷயங்களை கொடுத்தாரு அப்படின்னா நீங்க எல்லாரும் என்ன ஆயிடுவீங்க, பக்தர்களாக மாறி போயிடுவீங்க. பக்தர்களாக மாறினா என்ன தெரியுமா ஆகும், பகவான் உங்களுக்கு அடிமையாக மாறணும். இது அவருக்கு தேவையா? உங்களுக்கு வரத்தையும் கொடுத்து அவர் அடிமையாக மாறணுமா என்ன? பகவான் சொல்லிட்டாரு, என்னோட இதயம் தாங்காதுப்பான்னு சொல்றாரு.
சாது கிரஸ்த ஹிருதயா அப்படின்னு சொல்றார். சாதுக்கள் என்னுடைய இதயத்தை சாப்பிட்றாங்கன்னு சொல்றார். சாதுக்கள் இதயத்தை பூந்துட்டாங்க அப்படின்னா பகவானால வேற எதையும் யோசனையே பண்ண முடியலையா, வேற எதையும் ஆலோசனை பண்ண முடியலையா. இதயம் ஃபுல்லா பக்தர்கள் என்ன பண்றாங்க, சாதுக்கள் பகவானோட இதயத்தை கவர்ந்துடுறாங்களாம். அதனால பகவான் பார்த்து பார்த்து தான் கொடுப்பாரு பக்தியை. மற்ற விஷயம் என்ன பண்ணுவார், சீக்கிரமா வந்தவங்களுக்குலாம் இந்த வாங்கிட்டு போ, இந்த வாங்கிட்டு போ, அதவே பெரிய பக்தி நினைச்சுப்பாங்க. கிருஷ்ணர்கிட்ட நம்ம ஏதோ வேண்டுறோம், கிருஷ்ணன் நம்மளுக்கு பௌதிகமாக ஒரு விஷயம் கொடுக்குறான்னா, அப்பா நான் எவ்வளோ பெரிய பக்தன் தெரியுமா, ஏன் என்ன சொல்றீங்க, பகவான் நான் கேட்டோன்னே என்ன பண்ண எல்லாத்தையுமே கொடுத்துட்டார். பௌதிகமான விஷயங்கள்லாம் நான் கேட்டவுடனே கொடுத்துட்டார். கல்யாணம் உடனே நடந்துடுச்சு, குழந்தை உடனே பிறந்துச்சு, வீடு உடனே கட்டியாச்சு, வண்டி வாங்கியாச்சு, பிஸ்னஸ் நடக்குது, எல்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு. கிருஷ்ணர் மேலே எப்படி இருக்காரு, ரொம்ப கருணையோடு இருக்கார் நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா. அது அப்படியே தப்பு. பகவான் நம்முடைய கண்ணை கரெக்டாக க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம கண்ணில் மிளகாப்பொடி தூக்கிட்டு போயிட்டார் அப்படின்னு அர்த்தம். நமக்கு பக்தியை கொடுக்கல, நமக்கு ஹரிநாமத்தில் ருச்சி வரல, நமக்கு பக்தி சேவையில் ருச்சி வரல அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணவே இல்லை, பகவான் இன்னும் அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஏமாலியா போய் நிற்கக்கூடாது. பகவான் முன்னாடி போய் என்ன பண்ணணும், இதை கேட்டு வாங்கிக்கணும் கரெக்டாக. ஏன்னா ஒன்ஸ் பகவான் கிட்ட இருந்து பக்தியை வாங்கிட்டோம் அப்படின்னா பின்தொடர்ந்து எல்லாம் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். தனித்தனியாக போய் நம்ம கேட்க தேவையில்லை. பகவானே கூட இருக்காருன்னா நம்மளுக்கு ஏதாவது தேவையா என்ன, பகவான் பார்த்து எல்லாம் கொடுக்க போறாரு. நம்ம என்ன பண்ணுறோம், அது தெரியாமல் போய் அவர்கிட்ட போய் ஏதோ முட்டாள்தனமாக ஏதோ சின்ன சின்ன வரங்கள்லாம் கேட்டு வந்துடும். அப்படி பண்ணக்கூடாது. நேராக போய் பகவான் கேட்டு யாரை கேட்கணும், பகவானே கேட்டுறது தான் உத்தமமான விஷயம். இங்கே அவர் யோசிச்சாரோ இல்லையோ, அவருடைய மூக்குல இருந்து இந்த கட்ட விரல் சைஸ்ல ஒரு உருவம் வெளில வந்ததான். தஸ்யாபி பஷ்யதி கஸ்தஹ க்ஷேன கில பாரத கஜமாத்ர பிரவாவ்ருத்தே தத் அத்புதம் அபூன் மஹத். While Brahma watched the pig become situated in the sky and increase to the size of an elephant in a moment, it became most astonishing. ஒரே ஒரு க்ஷணம் தான், உள்ள இருந்து வெளியில வந்தாரோ இல்லையோ, பகவான் என்ன பண்ணாரு, ஒரு க்ஷணத்துல இந்த கட்டவரல் சைஸ்ல இருந்து பெரிய ரூபத்தை எடுத்துக்கிட்டாரா. எப்படிப்பட்ட ரூபம் எடுத்துட்டாரா அப்படின்னா, அவருடைய தலைப்பகுதி எங்க இருக்கா, ஆகாசத்தை தொடக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெரிய ரூபத்தை எடுத்துட்டாராம். When Brahma saw that the form of a pig, he began to speculate in various ways along with the sages headed by Marichi, the Kumaras and Manus, in some divine being taking a role of a pig. This form which appeared from my nose is astonishing. முதல்ல உள்ள இருந்து ஒரு பன்றி வெளில வருதா, வெளில வந்தோடனே பிரம்மதேவர் என்ன பண்ணாரு அப்படின்னா ஆச்சரியப்படுறாரு. அவர் முதல்ல யோசிக்கிறார், சந்தேகப்படுறார், யார் இதுவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறார். ஏன்னா உலகத்துல படைக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு தான் கொடுத்துருக்காங்க, பிரம்மா கிட்ட தான் கொடுத்துருக்காரு. பிரம்மாவுக்கே தெரியாம ஒரு படைப்பு வெளில வருது. பிரம்மா யோசிக்கிறார், இது என்னுடைய லிஸ்ட்லேயே இல்லையே, நான் படைக்கவே இல்லையே, இது எப்படி வந்தது, எங்க இருந்து வந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, யோசிக்கிறார். ஏன்னா அவர் படைச்சா இருந்தா தெரிஞ்சிருக்கும், அவருடைய படைப்புக்கு அப்பாற்பட்டதா, அதனால அவருக்கு தெரியல. யோசிக்கிறார், யாரா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறார். ஸ்ரீதர் பிரபு யாரா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறார். ஏதாவது ஒரு பெரிய தேவன் இந்த மாதிரி ஒரு ரூபத்தை வந்திருக்காரா அப்படின்னு கேட்கிறார். appearing first the size of the tip of my thumb, he has quickly begun the size of his huge boulder. Perhaps he is the supreme lord Egya who is disturbing my mind with doubts. முதல்ல எப்படி தோன்றினார், ஒரு கட்டவரல் சைஸில் தோன்றினார். எப்படி கட்டவரல் சைஸில் தோன்றினான்னு தெரியும், உருவம் வெளில வந்தது இல்லையா. பிரம்மதேவர் வச்சு பார்க்குறாராம், மேபி கட்டவரல் வச்சு பார்த்துருப்பாரோ என்னமோ தெரியல. இல்லை எப்படி தெரியும் அவர் கட்டவரல் சைஸ் அப்படின்ட்டு, கட்ட விரலா ஆள்காட்டி விரல் நடு விரலா எப்படி தெரியும். ஸோ அவர் தோன்றி உடனே பிரம்மா பார்க்குறாரு, யாரா இருக்கும், மெஷர் பண்ணி பார்க்குறாரு. இதற்கு பேர் தான் மாயை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மாயா அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம், மாயா மீன்ஸ் டு மெஷர் அப்படின்னு அர்த்தம். மானே அப்படின்னு தாத்து. இந்த உலகத்துல நாம் எல்லாரும் என்ன பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா, எல்லாத்தையும் மெஷர் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் அளக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் நாம் எதை என்ன பண்ண முடியாது, அளந்து பார்த்துட முடியாது. அளந்து பார்த்தா தான் ஒரு கை பாத்துறது அப்படின்னு அர்த்தம். சாப்பாடா வாழ்க்கை ஃபுல்லா என்ன பண்றோம், அளந்து பார்த்துடுறோம். ஒரு ஹோட்டலை விடுறது கிடையாது, ஒரு டிஷ்ஷை விடுறது கிடையாது, எல்லாத்தையும் ஒரு கை பார்த்துறது. ட்ரெஸ்ஸிங்கா எல்லா ஸ்டைலையும் ஒரு கை பார்த்துறது. நகைகளா எல்லாத்தையும் ஒரு ஸ்டைல். அழகான பாட்டு கேட்கறதா, பார்க்கறதா, முகர்றதா, ருச்சிக்கிறதா, தொடுறதா, எல்லாத்தையும் என்ன பண்றோம், ஒரு இந்த உலகத்தில் எல்லாத்தையும் ஒரு கை பாத்திரம். ஒரு கை பாத்திரம் என்ன அர்த்தம், அளந்து பாத்துறது அப்படின்னு அர்த்தம்.
இது முதல் விஷயம். ஸோ இந்த உலகத்தில் நாம் எல்லாரும் அனுபவிக்க முயற்சி பண்ணுறோம், அதுதான் அளந்து பார்க்கறது அப்படின்னு அர்த்தம். அதனால் இந்த உலகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுவே ஒரு பெரிய மாயை தான். ரெண்டாவது, நம்ம என்ன பண்ணுறோம், பகவானையும் அளந்து பார்க்க முயற்சி பண்ணுறோம். ஸோ பகவானையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்து கால்குலேட் பண்ணுறோம். கிருஷ்ணரா, ஓஹோ இதுதான் கிருஷ்ணரா, கீழேருந்து மேலே வரைக்கும் பார்க்கறது. கோயிலுக்கு கிடுகிடுன்னு வர்றது, வந்து குச்சி மாதிரி நிற்கிறது, நின்று மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்கறது. பார்த்தா பரவாயில்ல. இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, பார்க்குற அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறாங்க, ஃபோன் எடுத்துக்கிறாங்க இல்லையா. ஃபோன் எடுத்து என்ன பண்ணுறாங்க, பகவானுடைய செல்ஃபி எடுக்கிறாங்க. பகவான் பின்னாடி பிச்சு போடுவேன்றாரு இல்லையா. செல்ஃபி வேறு எடுத்துக்கிறாரு பகவான் கிட்டே, என்னமோ ரொம்ப பெரிய ஃப்ரெண்டு மாதிரி. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ஏதோ நிற்க வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது, நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன புரியல, நாம் உள்ளே வரும் பொழுது யாரோட இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம், பகவானோட இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம். ஸோ பகவானுடைய இடத்துக்கு வரும்போது எந்த அளவுக்கு மரியாதையோடு வரணும், எந்த அளவுக்கு நம்ம ப்ரெசன்டபிளாக வரணும் அப்படிங்கிற கான்சியஸ்னஸே இல்லை நம்மளுக்கு. இப்போ வந்து பாரத் ரத்னா, பாரத் இந்த விருதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, எங்க ராஜ்பவனில் கொடுக்குறாங்க இல்லையா. அங்கே யார் கொடுக்குறாங்க, விருது கொடுக்குறது யாரு, ஜனாதிபதி கொடுக்குறாரு. ஜனாதிபதி கொடுக்குறாரு அப்படின்னா நம்மளுக்கு விருது கூப்பிட்டுருக்காங்க. நம்ம எப்படி போவாங்க, விருதுக்கு போகும்போது இக்கிலி பிச்சா மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போவோமா, ட்ரெஸ் பண்ணிட்டு போகும்போது ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போவோம். ஏன்னா உயர்ந்த நபரை பார்க்கறதுக்காக போகிறோம் இல்லையா, ரொம்ப ப்ரெசன்டபுளாக போகணும். அந்த கான்சியஸ்னஸ் எங்கே இருக்கணும், பகவானை பார்க்கும்போது வரணும், மரியாதையோடு வரணும், சப்தம் எழுப்பாமல் வரணும், தேவையில்லாத எந்த விதமான செயல்பாடுகளும் பண்ணக்கூடாது. அதே போல் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். கல்யாணத்துக்குலாம் என்ன பண்ணுறோம், எல்லாருமே நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறோம். எதுக்கு, எல்லாரும் பார்க்கணும், நம்மளை வீடியோவில் வேறு விழுவோம், ஃபோட்டோலாம் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியாக மாறி போயிடும் இல்லையா. நம்மளை மறுபடியும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தாலுமே நல்லா இருக்கே அந்த ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறோம், போட்டு போகிறோம் இல்லை. இங்கே யார் பார்த்துட்டு இருக்கா, நம்மளை பகவான் பார்க்குறார். ஏன் நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வர முடியாது, கோயிலுக்கு வரும்போது பழசு, நஞ்சு போனது, சாயம் போனது, எதுவுமே உபயோகப்படுத்தாதது, அந்த மாதிரி ட்ரெஸ் என்ன பண்ணுறோம், நம்ம எடுத்து போட்டு வந்துடும். வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க கூட நம்மளை பார்த்தா கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கே போகுது அது, ஏதோ போகுது, எங்கேயோ பாவம் போயிட்டு வருது, வாரத்துக்கு ஒரு இப்படி தான் சண்டே போயிட்டு வரும். நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க. கேட்பாங்க, என்னங்க பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறீங்க, எங்கேங்க போயிட்டு வரீங்க, கல்யாணத்துக்கு போகிறோம் சார், சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு போகிறோம். டேங்க அப்பா ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாரோ, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறீங்களே அப்படின்னு நம்ம ட்ரெஸ்லேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு வருது, எங்கேயோ போயிட்டு வருது, பாவம் சண்டே ஏதோ போயிட்டு வருது, தேவைன்னு போயிட்டு வருது. அப்படி இருக்கக்கூடாது. பகவான் கிட்ட எல்லாமே எப்படி இருக்கணும், நல்லா எப்படி இருக்கணும், கிராண்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் இந்த ஆலோசனை வாங்க. ஒரு கல்யாணம் பண்ணக்கூடிய வது எப்படி தன்னுடைய கணவனை பார்க்கறதுக்கு முதல் டைம் வரும்போது என்ன பண்ணுவா, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவா இல்லையா. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்கல்ல. அந்த பொண்ணு என்ன பண்ணுவா, மாப்பிள்ளையை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவா. மாப்பிள்ளை பார்த்தோன்னே என்ன இன்னும் சொக்கி விழுந்தணும் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவா இல்லையா. அது போல் மாப்பிள்ளை யார் தான், இங்கே பகவான் தான். நாம் எல்லாரும் அவரை அடைய வேண்டிய வதுக்கள் தான் இல்லையா. ஸோ நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி வரணும். வெறும் ட்ரெஸ் மட்டும் பண்ணிட்டு வர சொல்ல, நம்முடைய குவாலிட்டிஸும் அந்த மாதிரி இருக்கணும். பட் அட்லீஸ்ட் வெளிப்புறமாக எப்படி இருக்கணும், நம்ம ரொம்ப ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். குறைஞ்சபட்சம் வேஷ்டியாவது கட்டிட்டு வரணும், வேஷ்டி ஷர்ட்டாவது போட்டுட்டு வரணும். பகவானை பார்க்கும் பொழுது குறைஞ்சபட்சம் நம்ம இந்த ஒரு எட்டிகேட்டையாவது ஃபாலோ பண்ணணும். நான் உங்களுக்கு பாகவதம் சொல்லிக் கொடுக்குறதோ வராகரை பற்றி சொல்லிக் கொடுக்குறதோ ரெண்டாவது விஷயம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், கோயிலுக்குள்ளார எப்படி வரணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியறது கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம எங்கே வராகரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், எங்கே நம்ம வந்து கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், பேசிக் விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ பகவானை பார்க்க வரும் பொழுது நல்ல ப்ரெசன்டபுளாக வாங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு கூட வாங்க, நெத்தியில் நல்ல திலக்கம் வச்சுட்டு வாங்க, கழுத்தில் கண்டிப்பாக இருக்கட்டும். பகவானுக்கு வரும்போது என்ன பண்ணுங்க, ஏதாவது கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு கொண்டு வாங்க, பூ கொண்டு வாங்க. பிரபு பூ வைக்கிறதுக்கு கூடையே இல்லை பிரபு, அதனால நாங்கள் பூவை கொண்டு வரது கிடையாது அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி கூட நிறைய பேர் சொல்லுவீங்க. ஸோ கூடையெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, நாங்கள் பெரிய கூட அடுத்த வாரம் வச்சுருக்கோம். ஸோ என்ன பண்ணுங்க, பகவானுக்கு வரும்போது ஏதாவது ஒன்று கொண்டு வந்து நைவேத்தியம் பண்ணுங்க. வர வழியில் நிறைய பூவாது இருக்கு, ஏதாவது ஒரு பூ என்ன பண்ணுங்க பறிச்சுட்டு வந்துடுங்க. வர வழியில் அதுக்காக அப்படி தலையாட்டாதீங்க, பறிச்சுட்டு வரன்ட்டு
நீங்கள் ஏதாவது பண்ணுங்க, கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க, பூவோ இல்லை பழங்களோ இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதோ ஒன்று என்ன பண்ணுங்க, பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுக்காக கொண்டு வாங்க. ஸோ இங்கே பார்க்குறோம் பிரம்மதேவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதான் நான் சொன்னேன் இல்லையா, மாயன்னு சொல்லி சொன்னோம். என்ன பண்ணுறோம், அளந்து பார்க்க முயற்சி பண்ணுறோம். ஸோ பகவான் வந்து நம்ம அளந்து பார்க்க முயற்சி பண்ணக்கூடாது, பகவானை இங்கே வந்து பக்தியோடு பார்க்க முயற்சி பண்ணும். ஸோ கோயிலுக்கு வரும்போது பகவானை பார்க்க வரப்போகிறோம் அப்படின்ற எண்ணத்தோடு வாங்க. அப்படி வந்தீங்க அப்படின்னா அதுவே நம்மளுக்கு பெரிய பக்தி, வேற ஒன்றும் கிடையாது. நம்ம ஸ்ரீமத் பாகவத்தில் பார்க்குறோம், அக்ரூரோட சரித்திரத்தை பார்க்குறோம். அக்ரூர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக போவார் பிருந்தாவனத்துக்கு. போகும்போது வழியெல்லாம் நினச்சிட்டே போவார், நான் கிருஷ்ணரை பார்க்க போகிறேன், நான் கிருஷ்ணரை பார்க்க போகிறேன், நான் கிருஷ்ணரை பார்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டே போவார். அந்த விஷயமானது ஸ்ரீமத் பாகவத்தில் ரொம்ப விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அக்ரூரோடைய ஒரு பக்தி சேவை என்ன தெரியுமா, பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, வந்தனம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அக்ரூர் பண்ண வந்தனம் என்ன தெரியுமா, இந்த ஆலோசனை தான். என்ன ஆலோசனை, நான் பகவானை பார்க்க போகிறேன், நான் பகவானை பார்க்க போகிறேன், நான் பகவானை பார்க்க போகிறேன் அப்படின்ற ஆலோசனையில் நல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸோட நல்லா வந்திருக்காரு. அந்த ஆலோசனை தான் அவருக்கு பக்தியை பெற்றுக் கொடுத்தது. ஸோ அதே போல் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொரு சண்டேவும் எந்திரிக்கும் போது நம்ம என்ன பண்ணோம், டக்குன்னு எந்திரிச்சணும். காலையில் 3 மணிக்கு எந்திரிக்க முடியல அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இன்னைக்கு சண்டே ஆயிடுச்சு, நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும், கோயிலுக்கு போகணும், மங்களாரத்திக்கு போகணும், சீக்கிரமாக எந்திரிச்சு வரணும், பாகவதம் கேட்க போகணும் அப்படின்னு என்ன பண்ணணும், நம்ம உற்சாகத்தோட வெளில வரணும், எந்திரிச்சு வரணும். ஸோ அதுதான் நம்ம பகவானை பார்ப்பதற்கு வருவதற்கான சிறந்த விஷயம். ஓகே, when Brahma saw the form of a pig, he began to speculate. அவர் வந்து இந்த ரூபத்தை பார்த்த உடனே ஆலோசனை பண்ண ஆரம்பிக்கிறார், கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறார், என்னவா இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. When Brahma deliberated in this way with his sons, the Lord, master of sacrifice, Lord, as a huge mountain, roared. நினைச்சிட்டு இருக்காரு இல்லையா, அவர் யாரா இருக்கும், ஒருவேளை விஷ்ணுவா இருக்குமோ, விஷ்ணு தான் என்ன பண்ணியிருக்காரு, இப்படி ஒரு எந்த ரூபத்தில் வந்திருக்காரு, வராக ரூபத்தில் வந்திருக்காரோ அப்படின்னு நினைச்சாரோ இல்லையோ, பகவான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அடே கண்டுபிடிச்சிட்டே என்ன அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டாராம். அது கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும் இல்லையா, சபாஷ் சொல்லணும் இல்லையா. சபாஷ் எப்படி சொல்ல முடியும், அவரு இப்போ பஞ்சு ரூபத்தில் இருக்காருல்ல, அதனால என்ன பண்ணும், பன்றியை போலவே சத்தம் போட்டாராம். பன்றி எப்படி சத்தம் போடும், அப்படி சத்தம் போடும் இல்லையா. எனக்கு எப்படி தெரியும் சொல்லி கேட்காதீங்க, ஏன்னா நம்ம நிறைய ஜென்மத்தில் இருந்திருக்கோம் இல்லையா, பஞ்சுடைய வாசனை இருக்கு இல்லையா, நம்ம நிறைய ஜென்மத்தில் இருந்ததுனால அந்த வாசனை எனக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அந்த பன்றியினுடைய ரூபத்தில் என்ன பண்ணார், அவரு கொர் 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 கொர்னு சத்தம் போறாரு. The Lord gave joy to Brahma and the sages by his roaring which echoed in all directions. When Brahma and others heard the grunting of the merciful boar who destroyed the lamentation, they began praising the boar. Then famous sages of Janaloka, Tapaloka and Brahmaloka such as Bhrigu began praising the boar with verses from the 3 Vedas. அவங்க பகவானுடைய இந்த ரூபத்தை பார்த்தோன்னே பகவானுடைய சப்தத்தை கேட்டு அவங்க ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்களா. அதனால தான் பகவானுடைய சப்தத்துக்கு மகாஸ்வனஹா அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பகவானுக்கு ஒரு பேர் என்னது, மகாஸ்வனஹா அப்படின்னு பேர். ஸ்வன அப்படின்னா சப்தத்தை உற்பத்தி பண்ணுறதாம், பெரிய சப்தத்தை உற்பத்தி பண்ணுவாராம். பகவானுடைய பெரிய சப்தம் என்னது, பகவானுடைய பெரிய சப்தம் என்னது, பாஞ்சஜன்யமா. பகவானுடைய பெரிய சப்தம் என்ன தெரியுமா, வேதங்கள் தான் பெரிய சப்தம். பகவானுடைய பேச்சை என்னதான், வேத மந்திரங்கள் தான் இல்லையா. ஸோ பகவான் சப்தம் போட்டார் அப்படின்னா அந்த வேத மந்திரங்கள்லாம் வெளியில் வருதான். அதனால பகவானுக்கு பேர் மகாஸ்வன, உயர்ந்த சப்தத்தை உண்டுபடுத்துபவர் அப்படின்னு அர்த்தம். நாமெல்லாம் எவ்வளோ கத்துனாலும் அது கழுத கத்துற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பகவான் ஒரு சப்தத்தை போட்டால் அது எப்படி இருக்குமா, வேத மந்திரங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால அவருக்கு பேரு மகாஸ்வன. அப்படி என்ன பண்றாரு, ஒரு சப்தத்தை உற்பத்தி பண்றார். எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த வராகத்தை போற்றி புகழ ஆரம்பிக்கிறாங்க. The boar personified of the Vedas, understanding that the sages chanting of the Vedas was a prize of his qualities, roared again and again, entered the water like a playful elephant in order to give benefit to the wise. இவங்க எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்களா, வராகத்துக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப குஷி ஆயிடுச்சு. மறுபடியும் சத்தம் போறாரு, சத்தம் போறாரு. சத்தம் போட்டு என்ன பண்றாரு, ஒரு யானையை போல உருவம் இருக்கான். அந்த யானை உருவத்தோட என்ன பண்றாரு, நேரா தண்ணியில தோப்புன்னு குதிக்கிற, டைவ் அடிக்கிறாரு. இன்னைக்கு டைவிங் பண்றாங்கல்ல, டைவிங்லாம் யார் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி பகவானே செஞ்சு காத்துட்டு போயிட்டார். நேரா டைப்பிங் உள்ள டைவ் பண்ணிட்டார். நம்மலாம் டைவ் பண்ணா
60 அடி 80 அடி டைவ் பண்ணுவோம். பகவான்லாம் டைவ் பண்ண எங்கே போகிறாரு? நேராக லட்சக்கணக்கான அடி கீழே போகிறார். நேராக உள்ளே போயிட்டார். கர்ப்போதக சாயி கர்ப்போதக கடலுக்குள்ளே நேராக உள்ளே இறங்கிட்டார். இறங்கினதுக்கப்புறம் உக்ஷிப்தவால கரச்சர கதோர சதவித்துன் கர ரோமர்ஷத்வக் அப்படின்னு சொல்லிட்டு the tough boar with tiled rays moved in the sky, having skin with rough bristles. He shook his hairs and dispersed the clouds with his hooves. With white tusks and a glance like a sun and the moon, he appeared like a mountain. பெரிய மலை மாதிரி இருந்தாராம். நீங்கள் முள்ளம்பன்றியை பார்த்தா தெரிஞ்சிருக்கு. காட்டில் இருக்கக்கூடிய முள்ளம்பன்றிகள் ரொம்ப பெருசாக இருக்கா முள்ளம்பன்றி. அதனுடைய தோல் எப்படி இருக்கா? ரொம்ப கனமான தோலாக இருக்கா. அதனுடைய ரோமங்கள்லாம் எப்படி இருக்கா? நல்லா ஊசி மாதிரி நின்றுட்டு இருக்கா. தண்ணியில் குதிச்சாரோ இல்லையோ தண்ணியெல்லாம் மேலே படும் இல்லை, தண்ணி மேலே பட்ட உடனே என்ன பண்ணுது? தண்ணியை சிலிப்பி விடும் இல்லையா? அப்படி உதறும் பொழுது அந்த தண்ணீர் இருக்குல்ல எல்லார் மேலேயும் தெளிச்சதான். எப்படி நம்ம இங்கே ஆரத்தி முடிச்சா என்ன பண்ணுறோம்? எல்லார் மேலேயும் தண்ணி தெளிச்சு விடுறோம் இல்லையா? அது போல் எல்லார் மேலேயும் எப்படி ஆனதா? ஒரு பன்னீர் தெளிச்சு விட்ட மாதிரி ஆயிடுச்சான். நம்மள என்ன பண்ணும்? பாகவத்தில் தண்ணி வச்சுக்கிறோம், இங்கேருந்து தெளிச்சு விடணும் தூங்கிட்டு இருக்கும்போது. ஓகே. ஸோ இப்படியாக வராக சுவாமி என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் எழுப்பி விட்டார். தூங்கிட்டு இருக்கவங்களா கூட எழுப்பி விட்டார். ஸ்மெல்லிங் அவுட் த எர்த் வித் ஹிஸ் நோஸ், the Lord, who is the Vedas personified in the form of a boar with sharp tusks, glanced around with gentle eyes at the sages, praised him and entered the water. என்ன பண்ணாரு? இவ்வளவு நேரம் என்ன பண்ணாரு? சத்தம் போட்டாரு. அடுத்தது என்ன பண்ணாரு? பன்றியோட அடுத்த வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பன்றியோட அடுத்த வேலை என்னது? மோப்பம் பார்க்கறது இல்லையா? பன்றி என்ன பண்ணும்? மோப்பம் பிடிக்கும் இல்லையா? அதுக்குள்ள என்ன பண்ணாரு? மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டார். ஏன் பன்றி ரூபத்தில் வந்தார் அப்படின்னா, அன்னைக்கு தண்ணீர் எப்படி இருக்குன்னா பிரளய ஜலம் கிளீனாக இருக்காது, சேத்து தண்ணி மாதிரி இருக்கும். சேத்து தண்ணிக்குள்ள நுழையிறது யார் தான் நுழையும்? சேத்து தண்ணிக்குள்ள போகிறது பன்றி தான் போகும். ஸோ பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா, எவ்வளோ அழகா ட்ராமா பண்ணுறாரு. அவர் நினச்சா என்ன பண்ணியிருக்கான்? ஒரு நிமிஷத்தில் உள்ளே இருக்குது பூமியை மேலே வேணா சொல்ல கடகடன் மேலே வந்துடும் இல்லையா? புது உலகத்தையே ஒன்று உற்பத்தி பண்ணிடலாம். அது போனால் அங்கே உள்ளே கிடக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வேற ஒரு பூமியை கூட உற்பத்தி பண்ணியிருக்கலாம். பகவான் அதெல்லாம் பண்ணவே இல்லையா? அவருக்கு ஒரு விளையாட்டு தானே, பார்க்கலாமே என்னதான் இருக்குது உலகம், நம்ம உற்பத்தி பண்ண உலகத்துக்குள்ள பூமிக்குள்ள கடலுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? நேராக டொப்புன்னு உள்ளே குதிச்சாராம். உள்ளே குதிச்சு என்ன பண்ணுறாரு? தன்னுடைய மூக்குனால முகந்து பார்க்குறாராம், எங்கே பூமி போய் உள்ளார மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் முகந்து பார்க்குறாராம். அப்புறம் அதுக்கு வராகத்துக்கு முன்னாடி என்ன இருக்கும்? கொம்பு இருக்கும் இல்லையா? அந்த கொம்பில் என்ன பண்ணாரு? உள்ளே இருக்கக்கூடிய பூமியை தோண்டி எடுக்கிறாரு. ஏன்னா உள்ளே போய் மாட்டி இருக்கும் இல்லையா? மேலேயே அப்படியே உட்காந்துருக்குமா பூமி? உள்ளே போயிருக்கும்ல, சேத்துக்குள்ளே போயிருக்கலாம். என்ன பண்ணாரு? மூக்குனால தேடி இருக்க அந்த தந்தத்தினால தேடி இருக்கிறாரு. எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு? பூமியை பார்த்துட்டாரு. பூமியும் பார்க்கறாரு, அதே சமயத்தில் யாரையும் பார்க்கறாரு? இவங்களை புகழ்ந்து பேசக்கூடிய ரிஷிகளையும் பார்க்கறாரு, பூமியும் பார்க்கறாரு, இங்கேயும் பார்க்கறாரு. பார்த்துட்டு அவர் ஒரே குஷி. பன்றி ரூபத்தில் வந்த வராகருக்கு ஒரே குஷியா இருக்காரு. என்ன பண்ணார்? மறுபடியும் தண்ணிக்குள்ளார மூழ்க ஆரம்பிச்சிட்டார். When the cavity of the ocean was split with the force of the boar dividing into, the ocean began to roar. Extending its arms in the form of long waves, it cried out in pain, "Oh master of sacrifice, please protect me." பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா, பெரிய ரூபத்தோட அந்த சமுத்திரத்தில் டொப்புன்னு குதிச்சாரோ இல்லையோ, குதிச்சோன்னா என்ன ஆயிடுச்சு? தண்ணீர் டப்புன்னு பிரிஞ்சதான். பிரிஞ்ச உடனே தண்ணீர் ரெண்டு இப்படி பிரிஞ்ச அப்படி இருக்கான். ஏதோ வருண பகவான் பகவான் கிட்ட கையை ரெண்டு இப்படி காட்டி பிரார்த்தனை பண்ணமா இருக்கான். சுவாமி நான் தாங்க மாட்டேன், என்ன பாதுகாக்க, என்ன கொண்டுடாதீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்? வருணன் கையை காட்டுற மாதிரி ரெண்டு கை காட்டுற மாதிரி இருக்கான். அப்படி என்ன பண்ணார்? பகவான் டொப்புன்னு உள்ள குதிச்சார். Claiming the water with his sharp hooves, the Lord of sacrifice crossed the insurmountable depth of the ocean and saw the earth, the shelter of the jivas within the Garbhodaga ocean, resting there as it had been so during previous devastations, and which he had personally protected. ஸோ கீழே போனாரோ இல்லையோ, தண்ணிக்கு ரொம்ப அடியில் போயிட்டாராம். இன்றைக்கெலாம் என்ன பண்ணுறோம் நம்ம, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, உள்ளே போய் பார்ப்பாங்கல்ல தண்ணிக்குள்ளார, என்னது ஸ்கூபா, அது இல்லை, இந்த இதில் ஷிப்பெல்லாம் இறக்குவாங்கல்ல கீழே, சப்மரைன் இருக்கும்,
இப்போ என்னது நீர்மூழ்கி கப்பல்? தமிழில் சொல்லுங்கப்பா, நம்மளாம் தமிழில் கிளாஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், எல்லாம் இங்கிலீஷ்லேயே பேசிட்டு இருக்கு, இங்கிலாண்டில் வந்து அந்த மாதிரி. நீர்மூழ்கி கப்பல் இல்லையா? நீர்மூழ்கி கப்பல் கூட என்ன பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஆழமாக போக முடியாது. பகவான் என்ன பண்ணிட்டாரு, நேராக உள்ளே போயிட்டார். அவருக்கு மூச்சு விடணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாதான். நேராக உள்ளே போயிட்டார். போயிட்டு என்ன பண்ணாரு, உங்க உள்ளார பூமியை தேடிட்டு இருக்காரு. பூமி கண்ணில் பட்டுட்டா, பூமி கண்ணில் பட்டுட்டே பகவானுக்கு ஒரே சந்தோஷம். என்ன சந்தோஷம்? பூமாதேவி கிடைச்சிட்டாலே நமக்கெல்லாம் வேற சந்தோஷம், பகவானுக்கு வேற சந்தோஷம். ஏன்னா பூமாதேவி யாரு, பகவானுடைய நித்தியமான துணைவி இல்லையா? ஸோ பூமாதேவியை பார்த்த ரொம்ப சந்தோஷம் வந்துடுச்சான். இதுதான் பெரிய பிரச்சனை வீட்டில், அவங்க வீட்டில். யாருக்கு? லக்ஷ்மிக்கும் நாராயணுக்கும் இது பெரிய பிரச்சனையாக வருதான். என்னங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் எனக்கு வெறும் காலை மட்டும் கொடுத்துறீங்க, நான் காலையே பிடிச்சி விட்டுட்டு இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்போ பார்த்தாலும் பூமாதேவியை தூக்குறீங்க, பூமாதேவியை தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிறீங்க, பூமாதேவி மேல் நடக்கிறீங்க, பூமாதேவியை தொடுறீங்க, எல்லாம் பூமாதேவியை கொடுக்குறீங்க, எனக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க, மகாலட்சுமி சண்டை போடுறாங்களாம். இப்படி ரெண்டு பேருக்கும் பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அங்கே. எனவே அது எல்லா இடத்தையும் நடக்க வேண்டிய விஷயம்தான். He appeared splintered as he raised the sunken earth up from the water using his tusk. With intense anger, inflamed by his chakra in this water, he killed Hiranyaksha of intolerable strength, who was approached with a club and wandering about to obstruct him. Varaha killed him just as the lion playfully kills an elephant. Varaha appeared like Gajendra, who had a red trunk and cheeks when he dug up the reddish earth. Understanding that the boar of black color who harries the earth on the tip of his tusk, he, while playing like an elephant, was the supreme lord Brahma, others praised to him with prayers with folding their hands. Okay, இப்போ நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சா? இப்போ என்ன பண்ணிட்டாரு, யாரை கொண்டுட்டாரு? ஹிரண்யாக்ஷனை கொண்டுட்டாரு. என்ன பிரபு சொன்னீங்க, நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க, முதல்ல வந்தது பூமியை தோண்டி எடுக்கிறதுக்காக சொன்னீங்க. இப்போ என்ன சொல்றீங்க, பூமியை தோண்டி எடுத்து என்ன பண்ணீங்க, ஹிரண்யாக்ஷனையும் கொண்டுட்டீங்கன்னு சொன்னீங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? கேள்வி கேட்கணுமா கேட்கக்கூடாதா? ஹலோ, கேள்வி கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேள்வி யாருக்கா வந்துதா? வந்துச்சா இல்லையா? வந்துச்சுன்னா பாகவதம் படிச்சு பாருங்க, அதில் ஆன்சர் இருக்கு. நானே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? இல்லை ஆன்சர் வேணுமா? ஆன்சர் வேணுமா? ஹிரண்யாக்ஷன் ஏன் பூமி உள்ள போட்டாரா? அவருக்கு வேற வேலை விளையாண்டுட்டு இருக்காரு. சரி, எனிவே என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த ஹிரண்யாக்ஷனுடைய லீலைக்காகவே ஒரு முறை பூமியை கீழே அமுச்சு விட்டாங்களாம். அவங்களுக்கு இதான் வேலையா இருக்கும் போல இருக்கு இல்லையா? ஹிரண்யாக்ஷனுக்காக ஒரு தடவை, அப்புறமேல மறுபடியும் ஆரம்பத்தில் ஒரு தடவை. இது வந்து நம்மளுக்கு லகு பாகவதாமிர்தம் அப்படிங்கிற கிரந்தத்தில் ரூப கோஸ்வாமி சொல்லி கொடுக்குறாரு. இதை வந்து ரீகன்சைல் பண்ணுவார் சுகதேவ கோஸ்வாமி, மறுபடியும் சொல்லுவார். பரீட்சித் மகாராஜான் கேள்வி கேட்பான், இது எப்படி சாத்தியமாகும், அப்பதான் பூமி எடுத்தார், அப்பயே அப்படியே வந்து உன்னை கொண்டான்னு கேள்வி கேட்கும்போது அப்பதான் அவர் சொல்லுவார், ரெண்டு விதமான வராகம் இருக்குப்பா. ஒரு வராகம் என்ன பண்ணாரு, பூமியை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாரு. இன்னொரு வராகம் வரும்போது என்ன பண்ணாரு, அப்போ என்ன பண்ணா, ஹிரண்யாக்ஷன் பூமியை போய் உள்ள மறைச்சு வச்சுட்டான். அப்ப பூமியை மேல தூக்கி வச்சுட்டு ஹிரண்யாக்ஷனை கொண்டு போனான்னு சொன்னார். அப்ப ரெண்டு முறை என்ன பண்ணிருக்காரு, அவரு வராகாவதாரம் பண்ணியிருக்காரு. ரெண்டு முறை என்ன பண்ணியிருக்காரு, பூமியை தொட்டு தூக்கி இருக்காரு இல்லையா? அதனால வராகருக்கும் இந்த பூமிக்கு தான் ரொம்ப நிறைய சம்பந்தம் இருக்கு. இந்த பூமியை நேரடியாக பாதுகாத்து கொடுத்த ஒரு தெய்வம்னா அது யார் தான்? வராக அவதாரம் தான். நம்மளா தங்குறதுக்கான இடத்த கொடுத்தது வராக அவதாரம் தான் இல்லையா? அதனால வராக பெருமான் வந்து முதல் ஆதி வராகம் சொல்லப்படுறார். அதே போல யக்ய வராகம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த உலகத்துல நாம் எல்லாரும் அந்த வராகனுக்கு கடன் பட்டவர்கள். எல்லாரும் என்ன பண்ண, வராகருக்கு ஏதாவது ஒரு சேவையில் ஈடுபடணும். சேவை அப்படின்னா என்னது, இந்த உலகத்தை சரியா பாதுகாக்கிறதே பெரிய சேவை தான், வேற ஒன்றும் கிடையாது. நாம் பகவானுக்கு செய்யக்கூடிய பெரிய சேவை என்ன அப்படின்னா, அவனுக்கு கொடுத்துருக்காருல, சொத்து கொடுத்துருக்காருல, அந்த சொத்தை நம்ம என்ன பண்ணணும், சரியா பாதுகாத்து அவருடைய சேவையில் ஈடுபடுத்தணும். அப்படின்னா அதுதான் நாம் அவருக்கு செய்யக்கூடிய பெரிய சந்தோஷமான விஷயம், பெரிய சேவையா இருக்கும். ஸோ அப்படிதான் நம்ம இன்னைக்கு ஆதி வராகனுடைய சரித்திரத்தை பார்க்குறோம். சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நித்திய கல்யாண பெருமாள் அப்படின்னு ஒரு பெருமாள் இருக்கார். அவருக்கு ஆதி வராகன் அப்படின்னு ஒரு பெயரும் இருக்கு. இப்போதான் சென்னைக்கு ரீசெண்டாக போயிட்டு வந்தோம். அங்கே பார்த்தோம் அப்படின்னா வராக சுவாமி இருப்பார். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு போஸ் எங்கேயுமே இருக்காது. எப்படி சுவாமி உட்காந்துருப்பார் அப்படின்னா, ஒரு கால் எங்கே இருக்கும், பாதம் வந்து லெஃப்ட் ரைட்டு,
ரைட் கால் வந்து கீழே பூமியை தொட்டிட்டு இருக்கும், பூமியை தொடாது. யாரை தொட்டுட்டு இருக்கும்? அது ஆதிசேஷனுடைய தலையில இருக்கும். அவருடைய லெஃப்ட் கால் இருக்கு இல்லையா, இப்படி மடிச்சு உட்காந்துட்டு இருப்பார், கம்பீரமா உட்காந்துட்டு இருப்பார். உட்காந்து இருக்கிறது மட்டும் பத்தாது, கை அப்படி வச்சுட்டு இருக்காரு. கையில யார் தெரியுமா வச்சுட்டு இருக்காரு? லக்ஷ்மி தேவி, சாரி லக்ஷ்மி தேவி கிடையாது, யார? பூதேவி வச்சுட்டு இருக்காரு. இங்க உட்கார வச்சுட்டு இருக்காரு, மடியில உட்கார வைக்கல. எங்க உட்கார வச்சிருக்காரு? கையில உட்கார வச்சிருக்காரு. ஏன் ட்ரை பண்றீங்களா? அப்புறம் புத்தூர் தான் போகணும் இல்லையா? இங்க கையில உட்கார வச்சுட்டு இருக்காரு. உட்கார வச்சது மட்டும் கிடையாது, உட்காந்துட்டு அப்படி தூங்க முடியலையேன்னு சொல்லிட்டு கஷ்டம்லாம் பண்ணல. திரும்பி பார்க்குறாரு. எப்படி பூமாதேவி என்ன பண்றாங்க? பகவானை பார்க்குறாங்க. பகவான் என்ன பண்றாரு? பூதேவியை பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் அப்படி பார்த்துக்கிறாங்க. அந்த அன்பு இருக்கு இல்லையா, அதை அங்கே நீங்க பார்க்க முடியும். எப்படி அன்போட கருணையோட அந்த பூதேவியை பார்க்குறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியும். பூதேவி என்ன பண்றாங்க? அன்போட பகவானை பார்க்குறாங்க. இப்படி ஆதிவராகனா அங்க இருக்காரு. அவருக்கு பேர் நித்திய கல்யாண பெருமாள் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. எதனால தெரியுமா? அங்க ஒரு ரிஷி வாழ்ந்துட்டு வந்தாராம். அவருக்கு 360 பொண்ணுங்க பிறந்துட்டாங்களாம். என்ன பண்றதுன்னு தெரியல. 5 பொண்ணு பெத்தாவே அரசனும் ஆண்டியாவான்னு ஒரு விளக்கம் இருக்கு. இவருக்கு ஒன்றும் பண்ற தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்ணாரு? போய் பகவான் கிட்ட கேட்டாரு, சுவாமி என்ன பண்றதுன்னு தெரியல, 360 பேர் எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்டாரு. பகவான் சொல்லிட்டாரு, நீ கவலைப்படாதப்பா, நான் இருக்கும் போது நீ ஏன் கவலைப்படுற, 360 பேரையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னது மட்டும் கிடையாது, என்ன பண்ணாரு? தினமும் வந்து நிப்பாராம். தினமும் வந்து நிப்பாராம், புது ட்ரெஸ்ஸோட புது மாப்பிள்ளைய வந்து நிப்பாராம். ஒரு பொண்ணு இன்னைக்கு, மறுபடியும் அடுத்த நாள் இன்னொரு பொண்ணு, மறுபடியும் அடுத்த நாள், இப்படி வருடம் முழுவதும் என்ன பண்றாரு? அவரு வந்து ஒவ்வொரு பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதனால அவருக்கு பேரு நித்திய கல்யாண பெருமாள் அப்படின்னு பேரு. அந்த கோயிலுக்கு பொதுவாக எதுக்காக வருவாங்க அப்படின்னா, கல்யாணம் ஆகாதவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஒரு மாலையை தூக்கிட்டு வருவாங்க. அங்க பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணாங்களா, என்ன ஆகும்? கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் கல்யாணம் நடந்துடும். கல்யாணம் ஆனவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்படாதீங்க, கல்யாணம் உருப்படியா இருக்கும் இல்லையா? அப்படி பகவான் அங்க என்ன பண்றாரு? இருந்து கல்யாண வாழ்க்கையை வந்து ரொம்ப நல்லா பாத்துக்கிறாராம். அதனால அவருக்கு பேரு நித்திய கல்யாண பெருமாள் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஆதி வராகன் அங்க என்ன பண்றாரு? இருந்து சேவை சாதிச்சுட்டு இருக்காரு. நம்ம கிருஷ்ணருக்கு அந்த வேலையே கிடையாது. நம்ம கிருஷ்ணர்கிட்ட வந்து கேட்டாங்க, எத்தனை பேர் கேட்டாங்க? 1 2 கிடையாது, 100 200 கிடையாது, 1000 கிடையாது, 16,100 பேர் கேட்டாங்க. சுவாமி நான் கல்யாணம் பண்ணிக்கணும். எத்தனை பேருமா? எல்லாருமே. ரைட்டு, ரெடி பண்ணிடலாம். எப்படி? ஒரே நாள்ல ஒரே முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது எப்படி சாத்தியமாகும்? என்னால எல்லாம் முடியும்பா. என்ன பண்ணாரு பகவான்? உடனே 16,108 பேர் அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் சொல்லி அனுப்பணும்ல. வாட்ஸ்அப்ல அனுப்புறது, டெலகிராம்ல அனுப்புறது, போஸ்டர், இதெல்லாம் ரொம்ப டைம் ஆகும், இதெல்லாம் வேலைக்காக பார்த்தாரு. அவர் என்ன பண்ணார்? திடீர்னு தன்னுடைய ரூபத்துல இருந்து ஒவ்வொரு பொண்ணுடைய அப்பா அம்மாவை மாறிட்டார். அப்பா அம்மா வந்தா போதுமா? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் வேணுமே, மாமா மச்சாமா எல்லாரும் வேணுமே, சித்தப்பா பாட்டி தாத்தா எல்லாமாவும் மாறிட்டார். சரி இவங்க மட்டும் இருந்தா போதுமா? அதுக்கப்புறம் கல்யாண மண்டபம் வேணும், கல்யாண மண்டபமா மாறிட்டார். கல்யாண மண்டபம் இருந்தா போதுமா? உள்ள தோரணை எல்லாம் வேணும், தோரணமாக மாறிட்டார். வாழை மரமா மாறிட்டாரு, எஃகு கொண்டமா மாறிட்டாரு, அங்க கூட சொம்பா மாறிட்டாரு, மேல வைக்கக்கூடிய என்னல்ல மாயிலையா மாறிட்டாரு, அதுக்கு மேல கூடிய கலசத்து மேல இருக்கக்கூடிய தேங்காயா மாறிட்டாரு, அங்க இருக்கக்கூடிய நெய்யா மாறிட்டாரு, அங்க இருக்கக்கூடிய தர்பியா மாறிட்டாரு, அங்க இருக்கக்கூடிய சமித்து குச்சா மாறிட்டாரு, அங்க இருக்கக்கூடிய பூனலா மாறிட்டாரு, அங்க இருக்கக்கூடிய புஷ்பா மாறிட்டாரு, அங்க இருக்கக்கூடிய தாலியா மாறிட்டாரு, அங்க இருக்கக்கூடிய சகலா மாறிட்டாரு. இதெல்லாம் இருந்தா பத்துமா? அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? யஜ்யம் பண்றதுக்கு ஆள் வேணுமே, அதுவாகவும் மாறிட்டாரு. அதுக்கப்புறம் முக்கியமா கல்யாணத்துல சுவாமி வந்துட்டாரு பூஜை பண்றதுக்கு, யஜ்யம் பண்றதுக்கு. பொண்ணு வந்துருச்சு, தோரணம் எல்லாம் போட்டாச்சு, சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னது கல்யாணத்துல? மோளத்தால தான் இருக்கு, அது முக்கியம் தான். அதுக்கோட முக்கியம் என்னது? மாப்பிள்ளை முக்கியமா? அது மாப்பிள்ளை பொண்ணுக்கு தான் முக்கியம், நமக்கு என்ன முக்கியம்? நமக்கு சாப்பாடு தான் முக்கியம் இல்லையா? நம்ம நேரா போனோடனே எல்லாரும் நீங்களா கல்யாணம் பண்ணுறது போனால் பொண்ணு மாப்பிள்ளை கூட பார்க்கறது கிடையாது, சாப்பிட்டு தான் பார்க்குறாங்க. சாப்பாடு ஒழுங்காக போட்டால் பொண்ணு மாப்பிள்ளையை வாழ்த்திட்டு போகிறோம், இல்லைன்னா என்ன நடக்குன்னு தெரியாது இல்லையா? நேராக சாப்பிட்டு தான் வராங்க மேலேயே. அப்படி என்ன பண்ணிட்டார்? திடீர்னு எல்லா சமையல்காரனாக மாறிட்டாரு. அரிசி பருப்பு வெல்லம் உப்பு புளி எல்லாமா மாறிட்டாரு. அங்கே கூடிய பாத்திரங்கள்லாம் மாறிட்டாரு. இதெல்லாம் மாறினா போதுமா? காய்கறிகள்லாம் மாறிட்டாரு. காய்கறிலாம் கட் பண்ணுறதுக்கு ஆள் வேணுமே, கட் பண்ணுற ஆளாக மாறிட்டாரு. சமைக்கிறோன்னா மாறிட்டாரு. அவரே சமைக்கிறாரு, அவரே கட் பண்ணுறாரு, அவரே கிளீன் பண்ணுறாரு. சமைச்சு கொட்டினா போதுமா? சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? ஆளுங்க வேணும்ல, அதுவாக மாறிட்டாரு இல்லையா? எல்லாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. கடைசியில் யார் வேணும்? இப்போதான் மாப்பிள்ளை வேணும் இல்லையா? மாப்பிள்ளை இல்லாமல் இதெல்லாம் எதுவும் பிரயோஜனம் கிடையாது. அப்புறம் என்ன பண்ணார் பகவான்? நல்ல ரூபத்தோட, அழகான ரூபத்தோட 16,100 ரூபத்தில் வந்தாராம்.
ஒரே சமயத்தில் ஒரே 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 முகூர்த்தத்தில் என்ன பண்ணாரு, எல்லாரையும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டார். இதுதான் பகவானுடைய அச்சிந்தியமான சக்தி. கிருஷ்ணரை போல இன்னொரு தெய்வம் வர முடியாது. கிருஷ்ணருக்கு சமம் அப்படின்னு எங்க சொல்றது இல்லையா? நிறைய பேர் கேட்பாங்க, கிருஷ்ணர் இப்படி பண்ணலாமா? கிருஷ்ணர் தான் இப்படி பண்ண முடியும், உன்னால ஒன்று கூட பண்ண முடியாது இல்லையா? கிருஷ்ணர் இப்படி பண்றாரு அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், கிருஷ்ணர் நம்மளை போன்ற சாதாரண நபர் இல்லை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு திருமணத்தை என்ன பண்ணார், கிருஷ்ணர் நடத்தி காட்டினாரு. அது எதை காட்டுது அப்படின்னா, பகவான்னா எப்படி இருப்பார் அப்படிங்கிற விஷயத்தை காட்டுது. நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோம், ரொம்ப சீப்பா இவரை கடவுள் அவரை கடவுள் நினைச்சிட்டு இருக்கோம். பட் உண்மையான கடவுள்லாம் எப்படி இருப்பாரா, பூமியவே தூக்கக்கூடிய அளவில் இருப்பாராம். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வராகத்தரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு பூமியை தூக்கிட்டு வராரு. அந்த பூமி எப்படி இருக்கு, உரண்டையா இருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க. ஸோ இது நம்மள என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்க, பூமி உரண்டை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நம்ம வேத சாஸ்திரம் என்ன பண்ணிருக்கு, எத்தனையோ ஜென்மங்களுக்கு எத்தனையோ யுகங்களுக்கு என்ன பண்ணிருக்கு, பூமியானது உரண்டை அப்படிங்கிற இந்த ஞானத்தை கொடுத்துருக்கு, அறிவியல் ஞானத்தை கொடுத்துருக்கு இல்லையா? அதனால நீங்க இந்த 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 சரித்திரத்தை லீலையாகவும் பார்க்கலாம், இல்லை தத்துவமாகவும் பார்க்கலாம், இல்லை அறிவியலாகவும் பார்க்கலாம் இல்லையா? பாகவத்தை நீங்க எந்த கோணத்தை வந்து பார்த்தாலும் அது உங்களுக்கு கண்டிப்பா பலனை கொடுக்கும். ஸ்ரீ வராக சுவாமி ஆவிர்பாவ திதி மகா மகோத்சவ் கி, ஸ்ரீமத் பாகவதம் கி, ஸ்ரீல பிரபுபாத கி. ஹரே கிருஷ்ணா.